Okay, sir. Sir, and this PDF on the screen le irukada? Sir, and this PDF on the screen le irukada? Then மேல இருக்கே. லிசன், இன்றைக்கி கிளாஸ் வந்து நம்ம அந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோட ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்மா. ஓகே, லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோட கம்ப்ளீட் ஒரு தியரிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குது, கான்செப்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஃபுல்லாகவே கோத்ரூ பண்ணோம். ஸோ அதில் தான் வந்து நம்ம அந்த சிங்கிள் லோட் சிஸ்டம்ஸ் அண்ட் கம்பைன்ட் லோட் சிஸ்டம்ஸ் SLS அண்ட் CLS ரெண்டு மாடலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த சிங்கிள் லோட் சிஸ்டம்ஸில் தான் உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் லோட் சிஸ்டம்ஸ் RLC எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். தென் அதே மாதிரி கம்பைன்ட் லோட் சிஸ்டம்ஸில் RL அண்ட் RC, ஓகே, R பேர் உள்ள கம்பைன்ட் லோட் சிஸ்டம்ஸ் RC RL பார்த்தோம். தென் ட்ரிபிள் கம்பைன்ட் லோட் சிஸ்டம் RLC பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு டேபிள் காலம் மாதிரி, ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் மாதிரி நீங்கள் ஜஸ்ட் கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கம்பைன்ட் லோட் சிஸ்டம்ஸில் வோல்டேஜ், கரண்ட், இம்பிடன்ஸ் அண்ட் ஃபேஸ் ஆங்கிள் அனலைஸ் பண்ணோம். அண்ட் சிங்கிள் லோட் சிஸ்டம்ஸில் வோல்டேஜ், கரண்ட் அண்ட் பவரை நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த அனலைசிங் ஸ்கீம் அப்படிங்கிறது எது பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா சர்க்யூட் டயக்ராம், ஃபேஸர் டயக்ராம்ஸ், தென் அதே மாதிரி வேவ்ஃபார்ம், இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஓகே, வாட் இஸ் த பர்பஸ் யூ ஆர் அனலைசிங் த சிஸ்டம்ஸ் அப்படின்னா, இந்த லோட்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து அந்த லோட்க்கு வந்து நீங்கள் கரண்ட் வந்து ஏசிஓ டிசிஓ வாட் எவர் இட் மேபி, அந்த கரண்ட் உள்ள லோடில் ப்ராசஸ் ஆகும்போது லோட் தான் இஸ் அவுட்புட் டிவைஸ். அது எப்படி கண்டிஷன்ஸ் வந்து ப்ராசஸில் இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். அதை வந்து வேல்யூ வைஸ் அந்த வேல்யூஸை வி நீட் ஃபார்முலாசஸ், அந்த ஃபார்முலாசஸ்லாம் எடுத்து தான் நம்ம ப்ராக்டிக்கலாக மெஷரபிள் வேல்யூஸையும் தியரிட்டிக்கல் வேல்யூஸையும் கம்பேர் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அப்போ இந்த லெசன் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஃபார்முலா ரீகலெக்ஷன்ஸ் வந்து கிளியராக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோட ப்ராப்ளம்ஸில் ஃபஸ்ட்டு சிம்பிள் மாடல்ஸ்லேருந்து நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி ஃபுல் செஷன் வந்து ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். AC, அதாவது சாப்டர் நம்பர் 7 அண்டர் CBSE கரிக்குலமில் அந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோட ப்ராப்ளம்ஸ் ரிகார்டிங் நீட் அண்ட் JEE லெவல் எக்ஸாமினேஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது எது அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். உங்கள் டிஸ்பிளே பாருங்கள், டிஸ்பிளேல ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அண்ட் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் V is equal to 200√2 sin 100t volt கொடுத்துருக்காங்க. இஸ் கனெக்டட் அக்ராஸ் 1 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் த்ரூ AC அம்மீட்டர். ஓகே, AC அம்மீட்டர் மாதிரி உங்களுக்கு DC அம்மீட்டரும் இருக்குது, பட் அது DC கரண்ட்டை மெஷர் பண்ணுது, இது AC கரண்ட்டை மெஷர் பண்ணுது. ஓகே, வாட் வில் பி த ரீடிங் ஆஃப் த அம்மீட்டர், அந்த அம்மீட்டரோட ரீடிங், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் அம்மீட்டர் டு மெஷர் த கரண்ட். அப்போ அந்த கரண்ட்டுங்கிறது என்ன கரண்ட் ஆக்சுவலாக, ஏன்னா நம்மளுக்கு இங்கே ரெண்டு பேசிக் குவான்டிட்டி இந்த லெசனில் நம்ம ஃபுல்லாகவே நம்ம கிளியராக இருக்கணும். ஒன்று வந்து RMS குவான்டிட்டி, இன்னொன்று வந்து மேக்ஸிமம் குவான்டிட்டி. அதுதான் நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன், உங்களுக்கு எய்தர் பாசிட்டிவ் மேக்ஸிமமோ ஒரு நெகட்டிவ் மேக்ஸிமம் மட்டும் எனி ஒன்னை வச்சு we cannot able to operate to the load side வந்து கண்டினியூஸாக நம்ம ஆப்ரேட் பண்ண முடியாது. அந்த பீக் டு பீக், அதை தான் ரூட் மீன் ஸ்கொயர் செட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தமிழில் இருமடங்கு தகவு மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த மாதிரி அந்த RMS ஃபேக்டர் தான் வந்து ஒரு ஹெல்த்தியஸ்ட் ஃபேக்டர் இன் த சப்ளை சைட் ஆக்சுவலாக உங்களோட இன்புட் சைடில். அந்த ஃபேக்டர் லோடுக்கு கொடுக்கும்போது தான் லோடோட குவாலிட்டி, அதாவது அதோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஆக்சுவலாக. ஓகே, இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட லைஃப் டைம் வந்து உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குது எனி டைப் ஆஃப் லோட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது. ஸோ அப்போ நம்ம எப்போவுமே சப்ளை குவான்டிட்டி, அதாவது இன்புட் குவான்டிட்டி, சோர்ஸ் வோல்டேஜ், லைன் வோல்டேஜ், ஸோ அந்த மாதிரிலாம் இண்டிகேட் பண்ணும்போது அதை நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா RMS அப்படின்னு நம்ம எடுக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் வேல்யூ, பீக் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்காக ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிறதெல்லாம் இட்ஸ் டெக்னிக்கல் வேர்ட் டு இண்டிகேட் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து மேக்ஸ்னும் RMS செப்பரேட்டாகவும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அதை செப்பரேட் பண்ணிங்கன்னாவே நீங்கள் ஈஸியாக கிளியராக சம்ஸ் நீங்கள் ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஹாவ் சம் டிஃபரன்சஸ் தேர், மேக்ஸிமம் வேறு, பீக் டு பீக்குங்கிறது வேறு, அதாவது RMSங்கிறது வேறு. ஓகே, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் V கிவன், இது ஒரு சிம்பிளான சம் தான். V = 200
√2 sin of 100t கொடுத்துருக்காங்க சம்மில். ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் இருக்குது, ஸ்டாண்டர்ட் லைன் வோல்டேஜ் ஈக்குவேஷன்ஸ் நம்ம கையில் வச்சுருக்கோம். அதாவது V = Vmax sin ஒமேகா டி அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இதில் தான் நீங்கள் ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, ஒமேகா = 2πf நீங்கள் கொண்டு வரலாம். டைம் ஆகும். மேக்ஸிமம் பீக் வோல்டேஜ் இஃப் யூ ஆர் கன்சிடரிங் V அப்படின்னா Vmax போட போகிறேன், இஃப் யூ ஆர் கன்சிடரிங் ஐனா Imax போட போகிறேன். அந்த மேக்ஸிமம் குவான்டிட்டி இதெல்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு கிவன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கு இத்தனை குவான்டிட்டிஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு CRO மூலமாக மெஷர் பண்ணி அதை நீங்கள் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது யூ ஆர் கெட்டிங் த காமன் வேல்யூ. இப்போ நம்மளுக்கு ஒரு ஏரியாவில் உங்கள் வீட்டில் நீங்கள் ஸ்விட்ச் பாக்ஸில் ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வேவ்ஃபார்ம் CROவில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேவ்ஃபார்ம் ஃபேக்டர்ஸை நீங்கள் இந்த ஃபார்முலாவில் இருக்கும்போது உங்களோட வீட்டு டொமஸ்டிக் சைடில் எவ்வளோ வோல்டேஜ் வந்து கவர்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க, 220 230 240 அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் லைன் வோல்டேஜ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறோம். இந்த ஈக்குவேஷன் வச்சு we can able to get the value. ஸோ Vmax நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிள், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணாலே உங்களுக்கு வேல்யூ கிடைச்சிடும். ஸோ மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்து 200 √2. ஓகேயா, அண்ட் ஒமேகாவோட வேல்யூ வந்து 100ல் இருக்குது. ஒமேகா = 100. இந்த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்டாண்டர்டாகவே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பிகாஸ் ஒமேகா = 2πf. ஸோ இந்தியன்ஸோட ஸ்டாண்டர்ட் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னா இந்தியன்ஸோட ஸ்டாண்டர்ட் ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ். ஓகே, ஹை எக்கனாமிக்கல் கண்ட்ரியாக இருந்தால் 60 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 314 உங்களுக்கு வரும். ஸோ அப்போ 50 ஹெர்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃப்ரீக்வன்சிக்கு ஸ்டாண்டர்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ வரும், ஒமேகா ஸ்டாண்டர்ட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 314 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுட்டோம்னா கேல்குலேஷன் வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், சீக்கிரம் நம்ம ஃபாஸ்ட்டாக போடலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்மளுக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, கரண்ட் எவ்வளோ it is connected, okay, sorry, capacitance value கொடுத்துருக்காங்க given load. ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், இந்த சாப்டர் பொறுத்தவரை நீங்கள் நியூமெரிக்கல் ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது என்ன மாடல் பேசிஸ் நியூமெரிக்கல்ங்கிறத நீங்கள் கிளியராக ஐடென்டிஃபை பண்ணணும். அது பண்ணால் தான் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். அந்த நியூமெரிக்கலில் கிளியராக போடுற கிளாரிட்டி என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னா RLC, இது வந்து SLS சிங்கிள் லோட் சிஸ்டம். அடுத்து வந்து டபுள் கம்பைன் லோட் சிஸ்டம் DCLSல RL RC. ஓகே, அடுத்து TCLS ட்ரிபிள் கம்பைன் லோட் சிஸ்டமில் RLC. ஓகே, அப்போ சம்மில் இந்த 6 பார்ட்டில் எந்த பார்ட் ரிலேட்டட் நியூமரிக்கல் அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பண்ணிங்கன்னா அந்த பார்ட்டுக்குரிய ஐடியாஸ், ஃபார்முலாஸஸ், அந்த டெரிவேட்டிக்கல் அனாலிசிஸோட ஸ்டெப்ஸ், ஷார்ட்கட்ஸ் நம்ம அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ரிமைனிங் காலம்ஸோட ரிமைனிங் லோடோட ஃபார்முலாஸை உள்ளே கொண்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நீ ஒரு பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கேன்னா அந்த பேஷண்ட் ரிகார்டிங் மட்டும்தான் நீ மெடிசன்ஸை திங்க் பண்ண போறியே தவிர இதுக்கு முன்னாடி வந்த பேஷண்ட்ஸை வந்து என்ன சொல்லிட்டு போனால் அவனுக்கு என்ன மெடிசன் எழுதி கொடுத்துருந்தோன்னு கரண்ட் பேஷண்ட்டை உட்கார வச்சுட்டு நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது கெட்டிங் கன்ஃபியூஸ்ட் என்டையர் திங், கெட்டிங் டைலூட் த என்டையர் ப்ராசஸ். ஓகே, அது மாதிரி நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் காமனாக திங்க் பண்ணக்கூடாது, பர்டிகுலர் லோடு எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த நியூமெரிக்கலில் கண்டிப்பாக அதுக்கான ஹிண்ட் இருக்கும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் காலம்ஸ்க்கான ஐடியாஸை மட்டும் தான் நம்ம அந்த நியூமெரிக்கலில் திங்க் பண்ணணும். மற்றபடி அதர் தென் தட் காலம் வந்து நீங்கள் திங்க் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே ஃபைன். இப்போ நம்ம இந்த சம் எந்த லோடுக்குரியது எந்த இதுக்குரியது அப்படின்னா சம்லே கிளியராக கொடுத்துருக்காங்க. உனக்கு கனெக்டட் டு 1 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர். அந்த கெப்பாசிட்டருங்கிற வேர்ட் வரலாம், இல்லை அது வராமல் கூட இருக்கலாம். ஏன்னா யூனிட் இட் இஸ் சஃபிஷியன்ட். ஏன்னா ஆரோட யூனிட் வந்து உங்களுக்கு தெரியும், ஆரோட யூனிட் வந்து ஓம், எல்லோட யூனிட் வந்து ஹென்ரி அண்ட் சியோட யூனிட் வந்து ஃபேரட். இந்த யூனிட்ஸை வச்சு நீங்கள் என்ன லோட் கிவனாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ அப்போ இங்கே கிவன் டேட்டாவை பொறுத்தவரை எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 மைக்ரோஃபேரட் கிவன். ஓகே, அதாவது சி வேல்யூ வந்து கிவன் கொடுத்துருக்காங்க. C = 1 மைக்ரோஃபேரட். ஓகே, ஸோ இதோட SI பேஸ் வந்து ஃபேரட் தான் நம்ம போடணும். ஸோ அதனால் 1 × 10⁻⁻6 ஃபேரட் நான் போட்டுடுறேன். ஸோ என்னோட C வேல்யூ நான் எடுத்துடுறேன். அப்போ C இருக்குது. ஓகேயா, தென் Vmax என்னென்ன கிவன் இருக்கோ அதெல்லாம் ரவுண்ட் பண்ணிக்கோ. Vmax, ஒமேகா, ஓகேயா, அண்ட் C வேல்யூ. ஸோ இதை வச்சு அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னா கரண்ட் த்ரூ த கெப்பாசிட்டர். அப்போ சர்க்யூட் பொறுத்தவரை நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். யூ ஜஸ்ட் இமேஜின் ஒன் சர்க்யூட் டயக்ராம் லைக் திஸ். ஓகே, ஒரு கெப்பாசிட்டர், அதுக்கு அக்ராஸாக நான் என்னோட ஏசியை நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த வோல்டேஜ் தான் அங்கே கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அந்த குவான்டிட்டிஸ். அண்ட் C வேல்யூ கொடுத்துட்டோம் 1 × 10⁻⁻6 ஃபேரட். இந்த கரண்ட் வந்து இப்படி போகும்போது இந்த லூப்பில் நீங்கள் ஜஸ்ட் இன்செர்ட் ஒன் அம்மீட்டர் இந்த லூப். இங்கே ஒரு அம்மீட்டர் போடுறீங்க. இது ஏசி சர்க்யூட்டுங்கிறதுனால ஏசி அம்மீட்டரோட சிம்பிள் இந்த மாதிரி போடலாம். இப்படி ஒரு சைன் வேவ் மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். டிசியாக இருந்தால் இந்த மாதிரி போடலாம். ஓகேயா, ஸோ இப்போ ஏசி அம்மீட்டர் ஒன்று நான் இங்கே இன்சர்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணும்போது இந்த அம்மீட்டர் டு ரீட் த கரண்ட், அந்த கரண்ட்டோட வேல்யூ தான் அவங்க கேட்குறாங்க. அது என்னென்னா உங்களோட லைனில் தான் அந்த அம்மீட்டர் கனெக்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக உங்களோட சப்ளை லைன், அதாவது சோர்ஸ் லைனில் தான் அந்த அம்மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக ஃபேஸ் நியூட்ரல்னு சொல்லக்கூடிய சிங்கிள் ஃபேஸ் சோர்ஸ் லைனில் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த கரண்ட் என்ன கரண்ட்டாக இருக்கணும், கண்டிப்பாக அது ஒரு சப்ளை கரண்ட்டாக தான் இருக்கணும். சப்ளை கரண்ட் டெக்னிக்கலி இட் இஸ் கால்ட் அஸ் IRMS.
ஸோ IRMS அப்படிங்கிற ஒரு கரண்ட்டை நீங்கள் அம்மீட்டர் வழியாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்க, அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இந்த RMS கரண்ட் இஸ் ஆல்சோ கால்டு அம்மீட்டர் கரண்ட். ஓகே, ஸோ இதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் இப்போ சம்மை பொறுத்த வரையும். இப்போ நம்ம சிம்பிளான ஒரு ஃபார்முலா நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம், ஒரு டெரிவேஷன் போடும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். Vmax divided by √2 is equal to VRMS. அது ஒரு பேசிக் ஃபார்முலா. VRMS equal to VM by √2, IRMS equal to IM by √2. அந்த எம்ங்கிறது மேக்ஸிமம் குவான்டிட்டியை இண்டிகேட் பண்ணும். ஓகே, நம்ம பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எடுக்கலாம், பட் பாசிட்டிவ் மட்டும் தான் நம்ம இங்கே கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இங்கே எனக்கு IRMS ஃபார்முலா தெரியுது. IRMS equal to IM by √2 அப்படிங்கிறது, அதாவது IMAX by √2 நான் எடுக்க போகிறேன். இதான் என்னோட மெயின் ஃபார்முலா, அதாவது மதர் ஃபார்முலா. இதிலிருந்து அப்படியே 1 by 1 அப்படி கீழே வரைக்கும் போகும். நிறைய சப்ஸ்டியூஷனல் ஃபார்முலாஸ் நிறைய வரும். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே இருந்து மேலே ஏறுற மாதிரி 1 by 1 ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஆன்சர் பிஃபோர் ஸ்டெப் வரும், அதோட ஆன்சர் அதுக்கு முன்னாடி வரும். ஸோ இது மாதிரி ஃபர்தராக நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் திரும்ப மேலே உள்ள ஸ்டெப்ஸில் நீங்கள் ரீகால்குலேட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் ரிவர்ஸ் ப்ராசஸ் மாதிரி போகணும். கீழேருந்து மேலே போகும்போது அந்த மதர் ஃபார்முலா தான் உங்களோட ஃபைனல் எய்மாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மதர் ஃபார்முலாவில் யுவர் எய்ம் இஸ் டு கால்குலேட் த மேக்ஸிமம் கரண்ட்டுமா. ஸோ இப்போ ஐமேக்ஸ் நான் கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணான்னா இந்த கிவனை வச்சு தான் நான் கால்குலேட் பண்ணணும். இது ஒன்லி சி லோட் மட்டும் இருக்குது. ஓகே, கெப்பாசிட்டிவ் லோடோட ரெசிஸ்டன்ஸை நான் என்ன சொல்லியிருக்கேன், நீங்கள் ரியாக்டன்ஸ் அப்படின்னு தான் இண்டிகேட் பண்ணணும். அது சிங்கிறதுனால XC போடலாம். ஓகே, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். அதே மாதிரி தான் இண்டக்டிவ் லோடுக்கு XL. ஓகே, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் பக்கா டெக்னிக்கல் ஓரியன்டாக இந்த லெசன் இது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு லாஸ்ட் கிளாஸ் ஒரு ஐடியா கொடுத்தேன். I equal to V by R. இந்த ஃபார்முலாவை மறக்கவே மறக்காதீங்க. இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் என்ன வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். R அப்படின்னா நீங்கள் இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் லெவல் எக்ஸும் போடலாம், இதுக்கு அடுத்த லெவல் இசட்டும் போடலாம். ஏன்னா R ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரியாக்டன்ஸ் அண்ட் இம்பீடன்ஸ், இதுக்கு அடுத்த லெவல் வந்து அட்மிட்டன்ஸ் எல்லாம் இருக்குது ஆக்சுவலாக. இது எல்லாமே இஸ் அ டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தான். அந்த அதாவது சர்க்யூட்டோட லெவல் மாறிட்டே இருக்கும். நீங்கள் லோட் யூஸ் பண்ணுற லோடை பொறுத்து சர்க்யூட்டோட நெட் அந்த லோட் ரெசிஸ்டன்ஸ், சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ், சர்க்யூட்டோட ரெசிஸ்டன்ஸ், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட், இதெல்லாம் என்ன ஆகும்னா சேஞ்சஸ் ஆகும். ஒரு லெவல் வரைக்கும் நம்ம ஆர்னு எடுத்துக்கலாம், அடுத்த லெவல் போகும்போது எக்ஸ்ன்னு எடுக்கிறோம், அதுக்கு அடுத்த லெவல் இசட்னு எடுக்கிறோம். அப்போ அது ஒவ்வொன்றுக்கும் மாறுது. இப்போ ஆர்னா என்ன, R equal to V by I is a simple definition. Is a ratio between voltage and current நீங்கள் எடுத்துடுறீங்க ஆஸ் பர் ஓம்ஸ் ரூலை பொறுத்த வரையும். பட் எக்ஸ் எடுக்கும்போது அதுக்கு செப்பரேட்டாக ஃபார்முலா நம்ம டெரைவ்டு எக்ஸ்பிரஷன்ஸ்லேருந்து கொண்டு வரலாம். cos phi is equal to R by Z அப்படின்னு ஒரு ஃபண்டமெண்டல் ஃபார்முலா இருக்குது. R அப்படின்னா ரெசிஸ்டிவ், அதாவது ரெசிஸ்டிவ் லோட், ஒரு ரெசிஸ்டிவ் லோட ஒரு வாட் எவர் இட் மேபி, ஒரு லோடோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவுக்கும். ஓகேயா, cos phi is equal to R by Z ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா cos phi is equal to R by Z ன்னு எடுக்கலாம். இது ஒரு சிம்பிள் டெஃபினேஷன் ஆஃப் இம்பீடன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. இந்த இம்பிடன்ஸ் Z எடுத்திங்கன்னா R divided by cos phi. அப்போ அந்த லோடோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூக்கும் அந்த லோடை ப்ராசஸ் பண்ணுற பவர் ஃபேக்டருக்குமான அந்த ரேஷியோவை தான் நம்ம இம்பீடன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபண்டமெண்டல். பட் இந்த ப்ராப்ளம்க்கு இதெல்லாம் தேவையில்லை. இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரை நான் சிம்பிளாக முடிச்சிடுறேன். ஓகே, இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரை ஜஸ்ட் எனக்கு ஐமேக்ஸ் மட்டும் எனக்கு போகும். ஐமேக்ஸ் தெரிஞ்சாலே என்னோட நியூமரிக்கல் ஃபினிஷ்டு. இது ஒரு சிம்பிள் நியூமரிக்கல் தான். ஸோ அப்போ எனக்கு அந்த ஐமேக்ஸ் வேல்யூ மட்டும்தான் நான் எடுக்க போகிறேன். அந்த ஐமேக்ஸ் வேல்யூ வந்து அந்த ஐமேக்ஸ் வேல்யூ எப்படி எடுக்கணும் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு இங்கே ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். நான் இங்கே மேக்ஸ் கொடுத்தேன்னா இங்கேயும் மேக்ஸ் தான் வரணும். ஓகே, இங்கே ஆர்எம்எஸ் கொடுத்தேன்னா இங்கேயும் ஆர்எம்எஸ் தான் வரும். அதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஐமேக்ஸ் ஈக்குவல் டு விமேக்ஸ் டிவைடட் பை ஆர். இங்கே கிடையாது, இங்கே சி டைப் லோடு இருக்குது. சி டைப் லோடுக்கு எக்ஸ் தான் வரணும். பட் எக்ஸ்பெஷலி சி டைப்புங்கிறதுனால அது எக்ஸ்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களோட சப்ஸ்டியூஷனல் ஃபார்முலாஸஸ். இதிலிருந்து நீங்கள் சம்ம ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு விமேக்ஸ் வந்து கிவனாக இருக்குமா. ஓகே, விமேக்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 200√2 கிவன். ஸோ இதோட வேல்யூ வந்து உங்களுக்கு கிவன். இதோட வேல்யூ வந்து 200√2 கிவன். ஓகே, விமேக்ஸ் கிவன். அண்ட் எக்ஸ்சி வந்து நீங்கள் சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ்சி வந்து எக்ஸ்சி ஈக்குவல் டு 1/ωc. ஓகே, சி வேல்யூ தான் கொடுத்துருக்கானே. சி வேல்யூ இஸ் கிவன். சி இஸ் ஈக்குவல் டு 1 × 10⁻⁻6 farad. ஸோ சி இருக்குது. ஒமேகா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஒமேகா ஈக்குவல் டு 2πf. ஓகே, ஃப்ரீக்வன்சி எவ்வளவு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒமேகா ஈக்குவல் டு 2πf நீங்கள் இதில் கேல்குலேட் பண்ணணுங்கிற தேவையில்லை. ஏன்னா இந்த சம்மில் ஃப்ரீக்வன்சி கொடுக்கல, டேரெக்டாகவே ஒமேகா கொடுத்துட்டான். ஸோ அதனால் நீ நோன் நீட் டு கேல்குலேட் தட் வேல்யூ. ஸோ அப்போ ஒமேகா 100. ஓகேயா, ஸோ அப்போ இந்த வேல்யூ இங்கே 200√2 டிவைடட் பை 1 டிவைடட் பை 100 × 1 × 10⁻⁻6 எல்லாமே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கரண்ட் கிடைக்கும். ஓகேயா, இந்த மேக்ஸிமம் கரண்ட் எவ்வளோ வருது, ஆன்சர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் கரண்ட் ஐமேக்ஸ் வந்து
2√2 into 10 power minus 2 ampere. அதே மாதிரி எக்ஸசி எவ்வளோ வருதுன்னா 10 பவர் 4 ஓம் வருதுமா. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபைனலாக உங்களோட மெயின் ஆன்சரில் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களோட ஃபைனல் அம்மீட்டர் கரண்ட் கிடச்சிடும். அம்மீட்டர் கரண்ட் எவ்வளோ வருதுன்னா 20 மில்லி ஆம்பியர் கிடைக்குதுமா. ஓகேயா? ஸோ இதுதான் ஸோ உங்களோட ஃபஸ்ட் சம்முக்கான ப்ராசஸ். லிசன் ஆல் ஆஃப் யூ. உங்களுக்கு ப்ராப்ளம்ஸோ இல்லை லாஸ்ட் கிளாஸ் எடுத்து தேரியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஆன்லைனில் தானே போயிட்டுருக்கு. ஓகேயா? கீழே போஸ்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேயா? சரி, செகண்ட் சம் பாருங்கள். கொஞ்சம் ஸ்டாண்டர்டான சம் செகண்ட் நியூமெரிக்கல்லாம். செகண்ட் நியூமெரிக்கல் என்ன கொடுத்துருக்கேன்? an electric bulb. ஓகே, ஒரு எலக்ட்ரிக் பல்ப் இஸ் டு பி அந்த எலக்ட்ரிக் பல்ப் இஸ் டு பி டிசைன்டு டு கன்சியூம் வந்து 55 வாட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, சி எந்த நியூமெரிக்கலுக்குமே ஒரு சின்ன டயக்ராம் அனாலிசிஸ் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கும். டிசைன்டு டு கன்சியூம் 55 வாட்ஸ் வந்து அது கன்சியூம் பண்ணுது. ஓகேயா? when operated at 110 வோல்ட். இதில் என்ன 2 வோல்டேஜ் இருக்குது, அது கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகேயா? நீங்கள் கிளியராக இருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் சப்ளை பாக்ஸ் இருக்குல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் பாக்ஸோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேயா? ஸோ அது வந்து ஒரு 240 நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா 240 எல்லா டைமும் உங்கள் லோடுக்கு கிடைக்கிறது கிடையாது. பீக் ஹவர்ஸ் இருக்குது. ஓகேயா? ஸோ அதே மாதிரி நார்மல் டே டைம்ஸ் இருக்குது, நைட்டில் பீக் லோடிங் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பீக் லோட் கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு பவர் வந்து ரொம்ப டிமாண்ட். ஓகே, ஸோ அப்போ பத்தாது. உங்களுக்கு ஸ்டெபிளைசர்ஸ் மூலமாக தான் நீங்களே உங்கள் ஏசி எல்லாம் ட்ரிப் ஆகாமல் ஆப்ரேட் பண்ணுறீங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு சப்ளை வோல்டேஜ் வேறு, அந்த லோடுக்கு அதாவது எப்படி சொல்லனா அந்த கன்சியூமபிள் வோல்டேஜ் டு த லோடு. ஓகே, அந்த லோடுக்கு எவ்வளோ கன்சியூம் வோல்டேஜ் போயிட்டு இருக்குது. ஓகேயா? ஸோ எனக்கு வந்து சப்ளை ஃபேக்டர் இப்போ வந்து அண்ணா நகர் ஏரியாவுக்கு ஃபிக்ஸ்டு டொமஸ்டிக் வோல்டேஜ் 210 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒரு 210, ஏன்னா இது வந்து ஹெவி பீக் ஏரியா அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஒரு 210 ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை சப்ளை வோல்டேஜ், அதாவது ஆர்எம்எஸ் வோல்டேஜ் இந்த அண்ணா நகர் வந்து 210 எடுத்துக்கலாம். ஓகே, பட் இப்போ லோடுக்கு எவ்வளோ ப்ராசஸிங் வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு எலக்ட்ரிக் பல்ப் வந்து கன்சியூம் 55 வாட்ஸ். ஓகே, ஒரு பல்ப் இருக்குது, இந்த பல்போட ரேட் எவ்வளோனா 55 வாட்ஸ். ஓகே, இதோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து 110ல் இருக்குது. ஸோ இதை வந்து கனெக்டட் 220 வோல்ட் சோர்ஸில் நான் கனெக்ட் பண்ணிடுறேன். 50 ஹெர்ட்ஸ் சப்ளை லைன். ஓகே, இது வந்து லைனில் கொடுத்துருக்கேன். த்ரூ எ சோக்கு காயில். அப்போ இந்த பல்ப் வந்து கனெக்டட் த்ரூ எ சோக்கு காயிலில் நான் கனெக்ட் பண்ணிடுறேன்மா. த்ரூ எ சோக்கு காயில் சொல்கிறாங்க. சோக்கு காயிலுங்கிறது என்ன டைப் ஆஃப் லோடு? அது ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். சோக்கு காயிலுங்கிறது இஸ் அ இண்டக்டிவ் டைப் ஆஃப் லோடு. சோக்கு காயிலோட சிம்பிள் வந்து இந்த டபுள் லைன் இருக்கணும், எல்னு போடுறாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த சோக் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுறீங்க, வேர் யூ ஆர் யூஸிங் அ சோக் அண்ட் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் சோக் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள். நம்ம வீட்டில் டியூப்லைட்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதை வந்து ஃப்ளூரசன்ட் லேம்ப்னு சொல்கிறோம். அதில் சென்டரில் இப்போ எல்லாமே எலக்ட்ரானிக் டியூப்லைட்ஸ் வந்துருச்சு. ஆக்சுவலாக எலக்ட்ரானிக் ஃப்ளூரசன்ட் லேம்ப் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, பட் பழைய மாடலில் சென்டரில் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அதுதான் சோக் ஆக்சுவலாக. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் சோக் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சிம்பிள். உங்களோட ஃப்ளூரசன்ட் டியூப் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஓகே, ஒன் ஃபிலமெண்ட்லேருந்து இன்னொரு ஃபிலமெண்ட்டுக்கு எலக்ட்ரான் எமிட் பண்ணுது. ஆக்சுவலாக அதை நீங்கள் அந்த ஃப்ளூரசன்ட் டியூபை ஓப்பன் பண்ணிங்க உடச்சிங்க அப்படின்னா ஆர்கன் கேஸ், அதில் ஒயிட் கலர் கேஸ் இருக்கும். அது கலர் பல்பெல்லாம் இருக்குது. ரெட் கலர் பல்ப்னா உங்களுக்கு கேஸ் கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது நத்திங் இஸ் தேர். நீங்கள் உங்களை சப்ளை பாக்ஸில் வந்து அந்த எலக்ட்ரானோட ஃபோர்ஸ் லெவல் வந்து இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். உங்களோட சப்ளை பாக்ஸில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் லெவல் வந்து சஃபிஷியன்ட் இருக்காது. அந்த எலக்ட்ரான் எமிட் பண்ணி அந்த எமிஷன் ப்ராசஸ்னால அந்த எலக்ட்ரான் மூவ் ஆகணும். ஃபிலமெண்ட் 1லேருந்து ஃபிலமெண்ட் 2க்கு அவ்வளோ பெரிய லென்த்து அந்த பல்பில் மூவ் ஆகணும் அந்த எலக்ட்ரான்ஸ். ஓகே, அதுக்கு வந்து இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். உங்களோட இன்புட் வோல்டேஜ் பத்தாது. ஓகே, அதுக்கு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சோக்கு வந்து ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் காயில் மாதிரி அது ஆக்ட் ஆகும். ஸோ அது வந்து என்ன ஆகும், அப் பண்ணும், 1/3 ஆஃப் இன்புட் வோல்டேஜாக அதிகமாக்கிடுது. ஓகே, அப்போ அதிகமாக்கும் போது அந்த எலக்ட்ரானுக்கு ஃபோர்ஸ் அதிகமாக கிடைக்கிறதுனால அந்த ஃப்ளோரசன்ட் டியூப்பில் F1லேருந்து F2 வரைக்கும் டில் எண்டு வரைக்கும் அந்த நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டியூப் லைட்டில் அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்குது. ஓகே, அந்த எலக்ட்ரான் ஃபாஸ்ட் ஃப்ளோ வந்து எலக்ட்ரான் எமிஷன் ப்ராசஸ்னால நம்மளுக்கு அது லைட்டாக நம்ம ஃபீல் பண்ண முடியுது ஆக்சுவலாக. பட் ஆனால் ஒன்லி திங், நீங்கள் ஃப்ளோரசன்ட் டியூப் யூஸ் பண்ணுறீங்கல்ல, அந்த டியூப் லைட் யூஸ் பண்ணும்போது லாஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கோட்டிங் இருக்கும், பிளாக் கலர் கோட்டிங். அந்த கோட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா பல்ப் ஃபால்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அண்ட் ஒன் மோர் திங், அது எதனால் அப்படின்னா சோக் அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளாக் கலர் கோட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா ப்ராப்பரான அயனைசேஷன் ப்ராசஸ் அந்த கேஸில் நடக்காது ஆக்சுவலாக. அப்போ கேஸோட பார்ட்டிகல்ஸ் தனத்தானே ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். வித்தவுட் எலக்ட்ரான்ஸ் கிடைக்காது ஆக்சுவலாக. ஏன்னா எலக்ட்ரான் இடையில என்ன ஆக ஆரம்பிச்சிடும், டிசிபேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு வந்து வி ஹவ் டு கிவ் த சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன் தி F1. அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக சோக்கு காயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக தேவைப்படுது. ஓகே, ஸோ அதுதான் ஃபங்க்ஷன் ஆஃப் சோக் இன் த ஃப்ளூரசன்ட் லேம்ப். ஸோ அந்த சோக்கு காயில் கனெக்ட் பண்ணுறாங்க. சோக்கு காயில் இஸ் அ டைப் ஆஃப் இண்டக்டிவ் காயில், எல் டைப் காயில் தான் அது. ஓகே, பல்புங்கிறது என்ன டைப் ஆஃப் லோட்,
பல்ப் இஸ் அ ரெசிஸ்டிவ் ஆர் டைப் லோட் அது ஆக்சுவலாக. அப்போ ஆர் இருக்குது, எல் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் இதை ஆர்எல் சீரிஸ் சர்க்யூட்டில் சம்ம கொண்டு வர போகிறீங்க. ஓகே, அது மாதிரி முதல்ல ப்ராப்ளம்ஸை நீங்கள் எந்த அனாலிசிஸில் வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கான ஸ்கிப்பை மட்டும் நீங்கள் யோசிக்கும் போது யூ நோட் நீட் டு கெட் கன்ஃபியூஸ்டு டு ரீகலெக்ட் ஆல் த ஃபார்முலாஸஸ். ஓகே, ஸோ எல்லாமே தேவையில்லை. நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து ரீகலெக்ட் பண்ணி வெளியில் எடுக்கணும். அதுதான் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ட்ராக்கை கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நியூமெரிக்கலோட கரஸ்பாண்டிங் ட்ராக் என்னவோ அது கூட மட்டும் நீங்கள் பேரலாக போகும்போது மட்டும்தான் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் டு சால்வ் த நியூமெரிக்கல். ஓகே, ஸோ இப்போ இந்த சம் முடிஞ்சு அவ்வளோதான். வாட் ஷுட் பி த இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில்? இந்த காயிலோட எல் இண்டக்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹென்ரியில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த எல்லுக்கு ஃபார்முலா எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதா இங்கே கிவன் டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபார்முலாஸை உள்ளே கொண்டு வரணும். சும்மா என் நம்பர் ஆஃப் ஃபார்முலாஸ் ஆர் தேர். ஓகே, இப்போ கரண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரண்ட்டுக்கே நிறைய ஃபார்முலா இருக்குது. பட் கிவன் என்ன இருக்குது நியூமெரிக்கல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணி கொண்டு வரணும். அதுதான் இங்கே என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய வேலை. உங்களோட போர்டுக்கும் என்ட்ரன்ஸ்க்கும் கிவனை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்கள் போர்ட் சம். கிவனை ஃபார்முலாவை கொண்டு வந்து அதை மாற்றி கிவனுக்கு ஏற்ற மாதிரி சம்மையே ஃபுல்லாக மாற்றணும். ஆக்சுவலாக தட் மீன்ஸ் சம்மில் அந்த ஃபார்முலா ஸ்ட்ரக்சரே நீங்கள் ஃபுல்லாக மாற்ற போகிறீங்க. அப்படி மாற்றினீங்கன்னா அது உங்களுக்கு என்ட்ரன்ஸ் நியூமெரிக்கல்ஸில் உள்ளே வந்துடுது. ஓகே, அதுதான் க்ரியேட்டிவ்னஸ். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த டேட்டா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 55 வாட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, பவர் ரேட் கொடுத்துருக்காங்க 55 வாட்ஸ், பல்போட ரேட் கொடுத்துருக்காங்க. அந்த பல்புக்கு அக்ராஸாக உள்ள மெஷரபிள் வோல்டேஜ் எவ்வளவு அப்படின்னா விஆர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது ஒரு ரெசிஸ்டிவ் டைப் லோடு அது. ஓகே, ஸோ அதனால் ஆர் டைப் லோடுங்கிறதுனால நான் விஆர்னு எடுத்துக்கிறேன். ஸோ விஆர் வந்து 110 வோல்ட் கொடுத்துடுறாங்க. சப்ளை பாக்ஸில் இது கனெக்ட் ஆகிருக்கு. சப்ளை பாக்ஸ்னாவே கண்டிப்பாக அது என்ன குவான்டிட்டி எடுக்கணும்? ஆர்எம்எஸ் குவான்டிட்டி. கிவன் ஒழுங்காக எடுத்தேன்னாவே நீ இந்த சம் போட்டுடலாம். ஸோ 220 வோல்ட் அண்ட் ஃப்ரீக்வன்சி எஃப் வந்து 50 ஹெர்ட்ஸ். ஸோ இதான் உங்களோட கிவன் டேட்டா. ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எல் கண்டுபிடிக்க ஒரே ஒரு ஸ்கிப் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ சிம்பிளான ஃபார்முலா எக்ஸ்எல் ஈக்குவல் டு ஒமேகா எல். ஸோ இதிலிருந்து நீங்கள் எல்லை வெளியில் எடுக்க போகிறீங்க. எல் ஈக்குவல் டு எக்ஸ்எல் பை ஒமேகா. ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஃபார்முலா, மெயின் ஃபார்முலா. இதிலிருந்து நீங்கள் நிறைய உங்களோட சப்ஸ்டியூஷனல் ஃபார்முலாஸ் நிறைய நீங்கள் கொண்டு வரணும். ஓகே, ஸோ அது நீங்கள் யோசிக்கணும். அந்த ரீகலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எக்ஸல் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சிம்பிளாக இங்கே கொடுத்த சம் படி பார்த்தீங்கன்னா எப்படி விஆர் இருக்கோ அதே மாதிரி வோல்டேஜ் அக்ராஸ் த காயில் விஎல்லும் இருக்குது. ஓகே, ஐ இன்ட்டு எக்ஸ்எல். அப்போ இதிலிருந்து நம்ம எக்ஸ்எல் எடுத்துடலாம். எக்ஸ்எல் கண்டுபிடிக்க டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி இருந்தாலும் இங்கே கிவனுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் எக்ஸ்எல் கால்குலேட் பண்ண முடியும். அப்போ எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு விஎல் டிவைடட் பை ஐ. இந்த ஃபார்மேட்டில் இருந்து நீங்கள் இந்த எக்ஸ்எல்ல கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எனக்கு இங்கே என்ன வேணும்? விஎல் வேணும், ஐ வேணும். ஓகே, ஸோ கரண்ட்டும் கண்டுபிடிச்சாகணும், நீ வோல்டேஜ் அக்ராஸ் த காயில் இண்டக்டிவ் காயிலும் நீங்கள் கண்டுபிடிச்சாகணும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இது சப்ஸ்டியூஷனல் ஃபார்முலா ஸ்டெப் நம்பர் 1. அதுக்கு மறுபடியும் இன்னொரு இப்போ சாப்டர் 2 போடுற, அதில் சப் சாப்டர் 2.1ன்னு போடுற, அதில் சப் சாப்டர் 2.1.1ன்னு வரும், அதில் சப் சாப்டர் 2.1.1. ஸோ இந்த மாதிரி அந்த லிங்க்டு ஃபார்முலாஸ் வந்து இந்த சாப்டரில் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக போடணும். ஏன்னா ஒரு இடத்துல நீ மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா அது எல்லா ஸ்டெப்பையும் காலி பண்ணிவிடும். ஓகே, ஸோ அதனால் அந்த கால்குலேஷன் ஒர்க் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறது, டிவிஷன் பண்ணுறது, அந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் கிளியராக பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இங்கே விஎல் நம்ம எடுக்கணும். எனக்கு விஎல் ஆன்சர் வேணும். பட் இங்கே கிவன் வேல்யூலேருந்து தான் நான் விஎல் எடுக்கணும். பட் ஆனால் நம்ம இது ஒரு பார்ட் பார்த்துருக்கோம். இது என்ன லோடு அப்படின்னா ஆர்எல் லோடு. ஓகே, ஆர்எல் லோடில் வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு விஆர் ஸ்கொயர் ப்ளஸ் விஎல் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் லாஸ்ட் கிளாஸ் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன். அந்த ட்ரையாங்கிளில் நீங்கள் பைத்தகோரஸ் ரூல் யூஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிறீங்க. இந்த ஈக்குவேஷன்லேருந்து நீங்கள் விஎல் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ வி ஸ்கொயர். ஓகேயா, ஸோ வி ஸ்கொயர்லேருந்து நீங்கள் இதை எடுத்துடலாம். வி ஸ்கொயர் மைனஸ் விஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு விஎல் ஸ்கொயர். அப்போ எனக்கு விஎல் எடுத்துடலாமா? ஸோ அப்போ விஎல் ஈக்குவல் டு ரூட் ஸ்கொயர் அந்த சைட் போகும்போது ரூட் ஆகிடும். ஓகே, வி ஸ்கொயர் மைனஸ் விஆர் ஸ்கொயர். இந்த இடத்துல எந்த குவான்டிட்டியுமே இல்லை இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா எதை இண்டிகேட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன்? ஆர்எம்எஸ்ஸை இண்டிகேட் பண்ணணும். அப்போ சிம்பிளாக விஎல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் விஆர்எம்எஸ் ஸ்கொயர் மைனஸ் விஆர் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கிவன் ஏற்ற மாதிரியான விஎல்லை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இது எவ்வளோ வருது? விஆர்எம்எஸ் வேல்யூ வந்து கிவன் கிளியராக சம்மில் கொடுத்துருக்காங்க. VRMS is given and VR is also given. இந்த ரெண்டு வேல்யூவும் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கணும். ஸோ அது கொஞ்சம் பல்க் ப்ராசஸ், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். ஸோ அதை ரூட் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் 110√3 வோல்ட் வருது. இதான் உங்களோட வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டிவ் காயில் VL வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ இன்னும் ஒன் மோர் திங் என்ன இருக்குது? கரண்ட் இருக்குது. ஓகே, கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிம்பிளான ஃபார்முலா நம்ம கையிலே இருக்குது. ஸோ ஆல்ரெடி நீயே எழுதியிருக்க VR is equal to I into R. ஓகே, ஸோ அப்போ I is equal to
என்ன வேணும் எனக்கு I தான் வேணும். அப்போ VR divided by R. ஓகேயா. ஸோ இங்கே வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் 110 கையில் இருக்குது. ஓகேயா. R லோடோட வேல்யூ உனக்கு வேணும். ஓகேயா. R லோடோட வேல்யூ எங்கே இருக்குது சம்மில்? R லோடோட வேல்யூ இல்லை. ஓகே. அப்போ அந்த R லோடோட வேல்யூ நீங்கள் எப்படி கேல்குலேட் பண்ணலாம்? ஓகே. இங்கே தான் இருக்குது. இங்கே ரெசிஸ்டிவ் லோட் பல்ப் கொடுத்துருக்க. இந்த பல்போட ரெசிஸ்டன்ஸ் வேணும்ல, பட் பவர் இருக்குது. ஓகேயா. இந்த பர்டிகுலர் லோடோட ஆப்ரேட்டிங் அக்ராசிங் வோல்டேஜ் கையில் வச்சிருக்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த லோடோட ரெசிஸ்டன்ஸை நீ கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாரு கிவன் என்ன இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல நீ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாமே. ஸோ வி நோ தட் த ஃபண்டமெண்டல் எலக்ட்ரிசிட்டியில் பார்த்தீங்கன்னா P = V²/R. ஓகேயா. உங்களுக்கு என்ன வேணும்? R தானே வேணும். R = V² divided by P. ஓகேயா. Vங்கிறது எவ்வளவு? இந்த பல்புக்கான கரஸ்பாண்டிங் அக்ராஸ் வோல்டேஜ் வந்து 110. ஸோ 110 × 110 டிவைடட் பை பவர் இந்த பல்ப் இஸ் 55. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கரஸ்பாண்டிங் லோடு பல்போட ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடுமா? ஓகேயா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து எவ்வளோ வருதுன்னா 220 ஓம் வருது. இந்த 220 ஓம்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பல்ப். ஓகே. இந்த வேல்யூவை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணலாம் தாராளமாக. ஸோ இந்த இடத்துல VR ஆல்ரெடி இருக்குது. ஸோ R வந்து 220. இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டோட வேல்யூ கிடச்சிடுது. அந்த கரண்ட் வேல்யூ எவ்வளோ வருது ஆஸ் பர் யுவர் நியூமரிக்கல் அப்படின்னா 1/2 ஆம்பியர், அதாவது 0.5 ஆம்பியர் கிடச்சிடுது. ஓகேயா. ஸோ இப்படி பார்த்தீங்களா எவ்வளோ சப் லிங்க்ஸ் வருது இதில் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கீழே இருந்து போகணும். இப்போ கரண்ட்டில் ஆரம்பித்தா அது VRல வரணும், VR வந்து இங்கே வரணும், அப்புறம் VL இங்கே வரணும், அப்புறம் கரண்ட், இப்படியே 1/1/1/1 அப்படி லிங்க்கில் உள்ளே போகும். ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு கரண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இது 0.5 அண்ட் வோல்டேஜ் அக்ராஸ் த காயில் வந்து இதுவும் கண்டுபிடிச்சாச்சு 110√3. இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா XL கிடச்சிடும். ஓகே. எனக்கு ஃபைனல் ஃபார்முலாவுக்கு XL வேணும், ஒமேகா வேணும். ஓகே. ஒமேகாவுக்கு ஃப்ரீக்வன்சி கிவன் ஒமேகா = 2πf. அதாவது இங்கே 50 ஹெர்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃப்ரீக்வன்சி தான் இருக்குது. அப்போ டேரெக்டாக 314 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா L உங்களுக்கு கிடச்சிடுமா? ஓகே. ஃபைனல் L எவ்வளோ வருதுன்னா 1.2 ஹென்ரி அப்படிங்கிற ஃபைனல் இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் உங்களுக்கு கிடச்சிடுது. ஓகே. பிரபாகரன் வந்து ஐ cannot able to understand டபுள் அண்ட் ட்ரிப்பிள் கம்பைன் லோட் சிஸ்டம். ஒன்றும் இல்லை பிரபாகரன், நீ லாஸ்ட் கிளாஸ் வீடியோ கொஞ்சம் கிளியராக பாரு. ஓகேயா. டபுள் கம்பைன் லோட் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது எதை நாங்கள் இண்டிகேட் பண்ணுறோம், எதை ஸ்ப்ளிட் பண்ணுறோம் டெக்னிக்கலாக அப்படின்னா DCLS அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. அது வந்து டெக்னிக்கல் சைடில். ஓகே. நீங்கள்லாம் இப்போ MRI CT அந்த மாதிரிலாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு நேம் வச்சுக்கிறீங்கல்ல மெடிக்கல் ஃபீல்டில். அது மாதிரி எங்களுக்கு டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வந்து ஷார்ட்டாக நாங்கள் DCLSன்னு வச்சுப்போம். DCLSல 2 மாடல் தான் ரொம்ப ஃபெமிலியராக நீங்கள் சிலபஸில் யூஸ் பண்ணுறீங்க, RCயும் RLம் தான். TCLS ட்ரிப்பிள் லோட் சிஸ்டம்ஸ் தான் உங்களுக்கு RLC சீரிஸ் சர்க்யூட்டும் இருக்குது, பேரலும் இருக்குது. பட் பேரலில் எதுவுமே நம்மளுக்கு சிலபஸில் வரல. ஓகேயா. ஸோ அப்போ அந்த மாடல்ஸ் எல்லாமே அதோட போலாரிட்டி எப்படி, அந்த இம்பிடன்ஸு ஃபேஸ் ஆங்கிள் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதோட வெக்டர் எப்படி ப்ராசஸ் ஆகுது. ஓகே. இந்த டபுளாக இருக்கட்டும் ட்ரிப்பிளாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பேசிக் எது அப்படின்னா SLS சிங்கிள் லோட் சிஸ்டம்ஸ் தான். அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ், இதுக்கு முந்தின கிளாஸில் உங்களுக்கு அந்த சிங்கிள் லோட் சிஸ்டம்ஸ் கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் டீச் பண்ணேன். ஓகே. ஸோ அதனால் இந்த லெக்சர் வந்து அல்டர்னேட்டிங் கரண்ட் ப்ராப்ளம்ஸ், இதுக்கு முந்தின லெக்சர் வந்து அல்டர்னேட்டிங் கரண்ட் தேரின்னு இருக்கும். அந்த வீடியோவை கொஞ்சம் கிளியராக பாரு. ஓகேயா. வேறு ஏதாவது டெக்னிக்கல் டவுட் அதில் வருதான்னு கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். ஓகேயா. சரி, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருமா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள்மா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து டேரெக்டாக நீங்கள் கிவனை ப்ராசஸ் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து டேரெக்டாக RLC சீரிஸ் சர்க்யூட் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே. ஸோ இந்த RLC சீரிஸ் சர்க்யூட்டில் என்ன கிவன் இருக்குது அப்படின்னா ரெசிஸ்டர் கொடுத்துடுறாங்க R, L, C are connected in series with an AC supply கொடுத்துருக்காங்க. ஓகேயா. ஓகே. ஸோ அப்போ AC சப்ளை கொடுத்துடுறாங்க. ஆரோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. கிவன் ஃப்ரீக்வன்சி அப்புறம் வந்து இந்த வேல்யூ கொஞ்சம் பார்க்கணும். நிறைய பேர் அவசர அவசரமாக சால்வ் பண்ணும்போது இண்டக்டிவ்ஸ், அதாவது இண்டக்டிவ்ங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இங்கே 24ன்னு பார்ப்பான். அப்போ உடனே R = RLC சீரிஸ் சர்க்யூட் தானே. ஸோ அதனால் R = 16 ஓம், L = 24, ஓகே, அண்ட் C = 12 அப்படின்னு எடுத்துருவோம் அவசரத்தில். ஸோ அதனால் டேட்டாவை கேர்ஃபுல்லாக எடுங்க. இவங்க இண்டக்டன்ஸ் வேல்யூ அப்படின்னா கூட 24 எதில் கொடுக்கணும், ஹென்ரியில் கொடுக்கணும். யூனிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கமா. ஃபிசிக்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட்டை வச்சு தான் நம்ம ப்ராசஸே பண்ணணும். அதே மாதிரி சீனு கொடுத்தா இங்கே ஃபேரட்டில் கொடுக்கணும், ஓமில் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாமே ஓமில் இருக்குன்னா கண்டிப்பாக அது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் பேசிஸ் குவான்டிட்டி தான். ஸோ அப்போ ஒன்று வந்து R அப்படின்னா இன்னொன்று LNCக்கு நீங்கள் இப்படி எடுக்க முடியாது.
ஸோ எல்என்சிக்கு அவங்க கொடுத்துருக்கிறது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அது எக்ஸ்எல். ஓகேயா, எக்ஸ்எல் வந்து 24. அதே மாதிரி கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸ்சி கொடுத்துருக்காங்க. டேட்டா கரெக்டாக எடுக்கணும். இதோட யூனிட்ஸ் தான் எல்லாத்தோட யூனிட்ஸும் நீங்கள் ஓம் யூஸ் பண்ண முடியும். ஓகேயா, ஸோ அதுக்கப்புறம் வந்து கரண்ட் இந்த சர்க்கியூட் வந்து 5 ஆம்பியர் கிவன். ஓகேயா, அப்புறம் வந்து என்ன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஈச் லோடு ஆர்எல்சி 3 லோடுக்கும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது ஒரு சிம்பிளான நியூமெரிக்கல் தான். ஃபார்முலா டேரெக்டாகவே ரீகலெக்ட் ஆகிடுது. விஆர் ஈக்குவல் டு நம்பர் 1 விஆர் ஈக்குவல் டு ஐஆர். ஓகேயா, அதே மாதிரி வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டர் ஐ இன்ட்டு எக்ஸ்எல். ஓகேயா, VC is equal to I into XC. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் லோடு. இப்போ R, XL, XC மூணுமே வேல்யூ கிவன். பட் இந்த கரண்ட்டை தான் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இவங்க கொடுத்துருக்க கரண்ட் வந்து 5 ஆம்பியர் கிவனாக இருக்குது. அந்த கரண்ட்டை நீங்கள் டேரெக்டாக எடுக்கலாம். பட் அந்த கரண்ட் என்ன கரண்ட், வாட் இஸ் த நேம் ஆஃப் த கரண்ட்? இட் இஸ் கால்டு RMS கரண்ட். ஓகே, ஏன்னா சப்ளையில் டேரெக்டாக அது கனெக்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் அது சப்ளை கரண்ட்டுன்னா கண்டிப்பாக அதை IRMS தான் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த கரண்ட்டெல்லாம் எதை இண்டிகேட் பண்ணும்? எல்லாமே RMS கரண்ட்டை இண்டிகேட் பண்ணுது. ஓகேயா, ஸோ இதெல்லாமே நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். எவ்வளோ வருது? ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா கரண்ட் எவ்வளோமா 5 × 16. 5 × 16 போட்டிங்க அப்படின்னா 80 வருதுமா. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் 80 வோல்ட். செகண்ட் அதே மாதிரி VL வந்து 120 வோல்ட். VC வந்து 60 வோல்ட் உங்களுக்கு கிடச்சிடுது. ஸோ இதான் வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் லோடு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒன் என்ன? இம்பீடன்ஸ் ஆஃப் த சர்க்கியூட். இம்பிடன்ஸுங்கிறது இசட். நான் அதுதான் சொன்னேன். நிறைய பேருக்கு இம்பிடன்ஸ்னாவே என்னென்னு தெரிய மாட்டேங்குது. சிம்பிளாக அதுதான் நான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். இன்னொன்று ஓம்ஸ்லான்னா நம்ம பசங்கள்கிட்ட கேள்வி, வாட் இஸ் கேன் யூ கிவ் அ கிளியர் டெஃபினேஷன் ஆஃப் ஓம்ஸ் ரூல்னா உடனே I ஈக்குவல் டு V/R. எந்த ஒரு டெஃபினேஷன்ஸ் கேட்டாலுமே நம்ம உடனே நம்ம மைண்டில் கிளிக் ஆகுறது எது அப்படின்னா ஃபார்முலாஸ் தான் ஈஸியாக ஞாபகம் வரும். ஸோ அது மாதிரி தான் எல்லா டெஃபினேஷனுக்குமே ஒரு மேத்தமெட்டிக்கல் பேக்கப் இருக்குது, ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை ஞாபகம் வச்சு கூட நீங்கள் தாராளமாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகே, அது மாதிரி தான் நீங்கள் பவர் ஃபேக்டர்னா உடனே P/VI ரியல் பவருக்கும் அப்பேரண்ட் பவருக்குமான ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம். அது எல்லாமே பக்கா கிளியர் டெக்னிக்கல் டெஃபினேஷன்ஸ் தான் அதெல்லாம். ஏன்னா வந்து இந்த பேசிக்ஸ் வந்து wherever you go and work, either medical field or engineering, எங்கே போனீங்கன்னாலும் இதெல்லாம் ஃபண்டமெண்டல் கொஷின். IAS எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இதை கேட்டாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஒரு பல்புக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி கொடுக்குறீங்க, இதோட ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இதோட ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, டோட்டல் கரண்ட் இருக்கும்போது பல்ப் 1ல் எவ்வளோ ஃப்ளோ ரேட் இருக்கும், இதெல்லாமே ஜென்ரல் கொஷின்மா, ஒரு காமனான கொஷின்ஸ் இது எல்லாமே. கண்டிப்பாக இதை வந்து பெரிய டெரிவேஷன் படித்து தான் ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை, ஃபண்டமெண்டல் தெரிஞ்சாலே ஈஸியாக நீங்கள் எங்கே போனீங்கனாலும் அந்த சர்வே இல்லைன்னா வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி எங்கேயுமே நம்ம சர்வே பண்ண முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக ரொம்ப பெரிய லெவல் நாலேஜ் இல்லைன்னா கூட ஃபண்டமெண்டல் நாலேஜ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேயா, சரி. இங்கே இம்பிடன்ஸ் அப்படின்னா என்னென்னா சிம்பிள், cos phi is equal to R/Z. இசட்டை வெளியில் எடுத்துட்டேன்னா அவங்களோட ஆருக்கும் காஸ் பைக்குமான ரேஷியோ தான் நாங்கள் இசட்னு சொல்லுவோம். ஆர்னா என்ன? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த லோடு. ஒரு லோடோட ரெசிஸ்டன்ஸ்க்கும் அந்த லோடை ப்ராசஸ் பண்ணக்கூடிய பவர் ஃபேக்டர். கண்டிப்பாக அந்த லோடு என்னவாக இருக்கணும்? ஒரு ரொட்டேட்டிங் டைப் லோடாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ அதில் நீங்கள் இம்பிடன்ஸை மெஷர் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே என்ன சொல்கிறாங்க, அதை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ சிம்பிளான ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு இது RLC சர்க்கியூட்ஸ் தானே, அப்போ டேரெக்டாக உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வந்துட போகுது டக்குன்னு. RLC சர்க்கியூட்டா, அப்போ Z ஈக்குவல் டு √R² ப்ளஸ் XL மைனஸ் XC த ஹோல் ஸ்கொயர். இது ஏன் ப்ளஸில் இருக்குது, இது ஏன் மைனஸில் இருக்குது, இதெல்லாமே நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த போலாரிட்டி கம்பைன் லோட் சிஸ்டம்ஸில் எப்படி இருக்கும், இண்டிவிஜுவல் சிங்கிள் லோட் சிஸ்டமில் அந்த போலாரிட்டி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் வெக்டர்லேருந்து நம்ம எடுக்கிறோம். ஏன்னா வெக்டர் இஸ் அ ரெஃபரன்ஸ் ஆஃப் கார்டீஷியன் ஆக்சஸ் சிஸ்டம். அந்த கார்டீஷியன் ஆக்சஸ் சிஸ்டம்ஸ்லேருந்து தான் நீங்கள் போலாரிட்டியவே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ இதெல்லாமே ஃபண்டமெண்டல் ஆஃப் மேக்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ இங்கே R தெரியும், XL தெரியும், XC தெரியும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் Z வந்து 20 ஓம் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஒரு டைரக்ட் சப்ஸ்டியூஷன் நியூமரிக்கல். இந்த நியூமரிக்கல் அடுத்து என்ன கேட்டிருக்காமா, வோல்டேஜ் கேட்டிருக்கானா, வோல்டேஜ் ஆஃப் த AC சப்ளையில் கேட்டிருக்காங்க. சப்ளை வோல்டேஜ் இட் இஸ் கால்டு RMS வோல்டேஜ் தான். ஸோ அப்போ V is equal to I into EZ. நான் உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்தேன், V is equal to IR. இந்த ஆருக்கு பதிலாக நீ எக்ஸும் போடலாம், இசட்டும் போடலாம். பட் எனக்கு இங்கே இசட் இருக்குது, ஆல்ரெடி கால்குலேட்டட் வேல்யூவாக இருக்குது. ஸோ அதை இங்கே கொண்டு வந்துடுறேன். கரண்ட்டுங்கிறது RMS கரண்ட், இது கிவனில் இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு IRMS கிவன். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களோட வோல்டேஜ் இந்த சப்ளை வந்து 100 வோல்ட் கிடச்சிடுது. அப்புறம் வந்து ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இது RLC சீரீஸ் சர்க்கியூட், சம்மில் கிளியராக கொடுத்துருக்கான், 3 லோடுமே இருக்குது. ஸோ அப்போ XL மைனஸ் XC/R. ஓகே, இதில் 5 ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் போட போகிறீங்க. இன்வர்ஸ் போட்டிங்கன்னா 3/4 வருது. இதோட வேல்யூ ஈக்குவலண்ட் வேல்யூ எவ்வளோ வருதுன்னா 37 டிகிரி வந்து
என்னோட ஃபேஸ் ஆங்கிள் கிடச்சிருது. ஃபேஸ் ஆங்கிள்னா நத்திங் இஸ் தேர், இஸ் ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் டு கரண்ட். ஓகே, இது எவ்வளோ டிகிரி இருக்குன்னா 37 டிகிரி இருக்குது. இதுதான் பை, இஸ் அ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இந்த நியூமரிக்கலில். ஓகே, சரி, இதுதான் உங்களோட ஆர்எல்சி இந்த சம்முக்கான சொல்யூஷன். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த்து நியூமரிக்கல் வந்து உங்களுக்கு ஒரு 200 கிலோமீட்டர் லாங், இது ஒரு அப்ளிகேஷன் நியூமரிக்கல். ஓகே, 200 கிலோமீட்டர் லாங் ஒரு டெலிகிராஃப் ஒயர் வந்து கொடுத்துருக்காங்கம்மா. ஓகே, இப்போ நம்ம பிஎஸ்என்எல் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, உங்களுக்கு வந்து 2 லைன்ஸ் வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஓஹெச் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று யூஜி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த ஓஹெச் லைன்னா ஓவர் ஹெட் லைன் ஆக்சுவலாக, இன்னொன்று வந்து யூஜி அண்டர் கிரவுண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன், அண்டர் கிரவுண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. இப்போ ஓவர் ஹெட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி போர்டில் நீங்கள் வித் கேபிளை யூஸ் பண்ணி பவர் பிளான்ஸ்லேருந்து சப்ஸ்டேஷன்ஸ்க்கு டொமஸ்டிக் செக்டாருக்கு நீங்கள் பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறீங்க. இது வந்து உங்களுக்கு ஓவர் ஹெட் லைன்ஸ்னு சொல்லலாம். யூஜியில் வந்து அண்டர் கிரவுண்ட் சிஸ்டம்ஸில் இப்போ பிஎஸ்என்எல் ஒயர்லாம் நார்மலாக வந்து நீங்கள் அந்த கனெக்டிங் ஒயர் எதுன்னா டவர் டு டவர் நான் சொல்லலை. பிஎஸ்என்எல் வந்து இப்போ ஒரு ஸ்டேஷன், அதாவது பேஸ் ஸ்டேஷன்னு சொல்லலாம், ஒரு பேஸ் ஸ்டேஷனுக்கும் இன்னொரு பேஸ் ஸ்டேஷனுக்கும் உள்ள ஒரு லிங்க் கிரியேட் பண்ணுறதுக்கான கேபிள் வந்து அண்டர் கிரவுண்ட் மூலமாக கொண்டு போவாங்க. கஸ்டமர்ஸ்க்கு கனெக்ஷன்ஸ் வந்து அண்டர் கிரவுண்ட் மூலமாக கொண்டு போவாங்க. பட் எலக்ட்ரிசிட்டியை ஃபாரின் கண்ட்ரீஸில் யூஜியில் பண்ணுறாங்க. பட் யூஜியில் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்மிட் பண்ணுறதுல என்னென்னா சேஃப்டி அதிகமாக இருக்கணும். ஓகே, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஹையாக அமௌண்ட் நீங்கள் பண்ணி ஆகணும். எங்கேயாவது ஒயர் வந்து டிஸ்கனெக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் பார்ட்டிகல் மூவிங் சிஸ்டம்ஸ் உள்ளே இருக்குது மண்ணுக்குள்ளே. ஸோ அந்த ஈரத்தன்மை என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டி அப்சர்வ் பண்ணும்போது அது மேலே மேபி தண்ணி இருந்தது அப்படின்னா எல்லாமே கண்டக்டிங் பார்ட்டு, இமீடியட்டாக அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஷாக் அடிக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஓஹெச் லைன் வந்து யூஜி லைனை விட கொஞ்சம் சேஃப், பட் அது ரொம்ப ஹை சேஃப்னு சொல்ல முடியாது. பட் நேச்சருக்கு முன்னாடி எதுவுமே சேஃப் கிடையாது. ஒரு பெரிய லைட்னிங் வந்து விழுந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய டவர் எவ்வளோ பெரிய கேபிளாக இருந்தாலும் ஃபினிஷ்டு. ஓகேயா, ஸோ அது மாதிரி நம்ம யூஜி கம்பேர் பண்ணும்போது லிட்டில் பிட் சேஃப். ஓகேயா, ஓஹெச். அதனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டெலிகிராஃப் ஒயர் இது கண்டிப்பாக யூஜி லைனில் தான் ப்ராசஸ் ஆகும். ஓகேயா, 200 கிலோமீட்டரில், அதாவது 200 கிலோமீட்டர் லாங். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வேலூர் டு சென்னை எடுத்துக்கலாம், 200 கிலோமீட்டர் வந்துடும் நியர்லி. ஸோ அப்போ 200 கிலோமீட்டர் லாங் டெலிகிராஃப் ஒயர் ஹேஸ் அ கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப், அந்த ஒயரோட செட் கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறது கெப்பாசிட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டேட்டாவை கரெக்டாக எடுங்க. ஓகேயா, 200 கிலோமீட்டர் லாங் டெலிகிராஃப் ஒயர் இது. ஓகேயா, ஸோ இப்போ லாங் டெலிகிராஃப் ஒயர் இதோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ C is equal to 0.014 மைக்ரோஃபேரட் கிவன். மைக்ரோஃபேரட் பர் எதில் இருக்குது அப்படின்னா கிலோமீட்டரில் இருக்குது. கிவனை கரெக்டாக எழுதுமா? ஓகேயா, ஸோ இப்போ இந்த டேட்டாவை நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. இப்போ 0.014 மைக்ரோஃபேரட். ஓகேயா, இன்ட்டு நீங்கள் எடுத்துருக்கிறது மொத்த கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்னா 200 கிலோமீட்டர் டோட்டல் கிலோமீட்டர். பட் நீங்கள் ஒரு பார்ட் மட்டும்தான் பர் கிலோமீட்டர் தான் இங்கே கொடுத்துருக்கான். அப்போ டோட்டல் கிலோமீட்டரோட டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் எனக்கு வேணும் இல்லை. அப்போ இதை நீங்கள் சீன்னு எடுக்கலாம், இதை C டேஷ்னு கூட எடுத்துக்கலாம். நோட்டேஷன்ஸை நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் இந்த கம்ப்ளீட் ஒயர் 200 கிலோமீட்டருக்கு எடுக்கும்போது இன்ட்டு 200 நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ எனக்கு இது எவ்வளோ வேல்யூ வருதுன்னா 2.8 மைக்ரோஃபேரட் வந்துடுதுமா. ஸோ இதான் என்னோட கம்ப்ளீட் அந்த ஃபுல் ஒயரோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ எனக்கு கிடச்சிடுச்சு. ஓகேயா, ஸோ அப்போ C இதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ C is equal to 2.8 into 10 to the power of -6 ஃபேரட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதோட SI பேஸ்க்கு வந்துருச்சு. ஸோ அப்போ எனக்கு ஒரு டேட்டா கிடச்சிருச்சு. ஓகேயா, ஸோ அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இட் கேரிஸ் அண்ட் அல்டர்னேட்டிங் கரண்ட் கொடுத்துருக்காங்கம்மா. இட்ஸ் கேரிஸ், இந்த ஒயர் வந்து அல்டர்னேட்டிங் கரண்ட்டை ப்ராசஸ் ஆகுது. ஆஃப் எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஒயரில் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ப்ராசஸில் போயிட்டுருக்கு. எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் இருக்குது அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு டெலிகிராஃபிக் ஒயர் கண்டிப்பாக ஃப்ரீக்வன்சி ஹையாக தான் இருக்கணும். எவ்வளோ இருக்குது அப்படின்னா 50,000 கொடுத்துருக்காங்கம்மா. 50,000 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட SI பேஸ்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகேயா, ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, அதாவது F கொடுத்துட்டாங்க. ஸோ அப்புறம் வாட் ஷுட் பி த வேல்யூ ஆஃப் இண்டக்டன்ஸ் ரெக்வயர்ட் டு கனெக்ட் இன் சீரீஸ் ஸோ தட் இம்பிடன்ஸ் இஸ் மினிமம். இந்த ஹிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஹிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. அவ்வளோதான், இப்போ நியூமெரிக்கல் முடிஞ்சிச்சு. இந்த நியூமெரிக்கல் என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன எய்ம், இந்த நியூமெரிக்கலோட எய்ம் என்ன அப்படின்னா டு கால்குலேட் the inductance எங்கே கொடுத்துருக்காங்க, what should be the inductance required. L வந்து கேட்குறாங்கம்மா, அந்த கேபிளோட அந்த ஒயரோட இண்டக்டன்ஸ் ரெக்கவர்டு இண்டக்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேயா, ஸோ இப்போ நம்ம இதை எப்படி ஃபார்முலாவில் கொண்டு வரணும் அப்படின்னா சிம்பிளான ஃபார்முலா நம்ம கையில் இருக்குது. பட் ஆனால் இங்கே என்ன ஃபார்முலா நீங்கள் வச்சிங்கன்னாலும் ஹிண்ட்டு கரெக்டாக யூஸ் பண்ணணுமே. இங்கே ஒரு
ஹிண்ட், முக்கியமான ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இம்பீடன்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக ரொம்ப மினிமமாக இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா, ரொம்ப மினிமம், ஓகே, ரொம்ப லோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இம்பீடன்ஸ் வந்து லோவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரியாக்டன்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக ஈக்குவல் ஆகிடுது. அதாவது எக்ஸ்எல்லோட ரியாக்டன்ஸும் எக்ஸ்சியோட ரியாக்டன்ஸும் ஈக்குவல் ஆகிடும். இதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். ஸோ அப்போ உங்களோட லைனில் வந்து இம்பிடென்ஸை வந்து நீங்கள் லோ பண்ணுறீங்க, மினிமம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த லைனில் இருக்கக்கூடிய இண்டக்டிவ் செட்டோட ரியாக்டன்ஸும் கெப்பாசிட்டிவ் செட்டோட ரியாக்டன்ஸும் அப்ராக்சிமேட்லி, ரொம்ப எக்ஸாக்டாக செட் ஆகாது, ஈக்குவல் டுன்னு அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து ப்ராக்டிக்கலாக அந்த வேல்யூ வந்து ரீச் ஆகிடுது. ஸோ அந்த கண்டிஷனை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணி தான் நீங்கள் சம் போடணும். அதுக்கு தான் அவங்க அந்த ஹிண்டே கொடுக்குறாங்க, இம்பிடன்ஸ் மினிமம் அப்படிங்கிற ஒரு ஹிண்டே கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் எல்லை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்கள் ஃபார்முலா வந்து எக்ஸ்எல்ங்கிறது ஒமேகா எல், எக்ஸ்சிங்கிறது 1/ωc. அப்போ இதில் நீங்கள் எல்லை நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். அப்போ எல் ஈக்குவல் டு 1/ω² இன்ட்டு சி. அவங்க என்ன ஹிண்ட்டு, சி n number of formulas are there, you can able to select any kind of formulas to get the solution. இங்கே ஆன்சர் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது, சம்மில் இருக்கக்கூடிய ஹிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் கொண்டு வரணும். தட் இஸ் கால்டு அக்யூரசி ஆன்சர். நீங்கள் எல்லாம் பண்ணுறது எல்லாமே ப்ரிசிஷன் ஆன்சர்ஸ். அதுக்கு என்ட்ரன்ஸில் மார்க்ஸே வராது. ஸ்கூலில் வேணால் யூ வில் கெட் த மார்க்ஸ், பட் என்ட்ரன்ஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக சம்மில் உள்ள ஒவ்வொரு லைன் பை லைனுக்கு ஏற்ற மாதிரி நியூமெரிக்கலாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணி ஃபைனலாக கன்க்ளூஷன் உள்ளே போகணும் நீங்கள். ஓகே, ஸோ இப்போ எனக்கு எல்லுக்கு வேணும் இந்த வேல்யூ, இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணால் உங்களோட எய்ம் முடிஞ்சிச்சு. அதாவது அந்த கரஸ்பாண்டிங் ரெக்யர்டு இண்டக்டன்ஸ் எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதோட எஸ்ஐ யூனிட் வந்து ஹென்ரியில் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபைன். இப்போ உங்களுக்கு ஒமேகா ஒன்றுமே கிடையாது, 2πf தான் நீங்கள் போட போகிறீங்க. ஃப்ரீக்வன்சி 50,000 ஹர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 2π போட்டு நீங்கள் ஒமேகா கண்டுபிடிச்சிடலாம். சி மட்டும்தான் இங்கே, சிங்கிறதான் கொடுத்துருக்கானே கிளியராக உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்களே, டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த லைன். ஸோ சியும் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் அந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல் வந்து 0.36 × 10⁻³ ஹென்ரி வருது. பட் இந்த மாதிரி லென்த்தி வேல்யூ கொடுக்க மாட்டாங்க, யூனிட் கன்வர்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் அதை கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுக்குங்க. 0.36 மில்லி ஹென்ரிக்கு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் இண்டக்டன்ஸ் ரெக்யர்ட் டு த கேபிள் ஆர் வயர், வாட் எவர் இட் மேபி. ஓகே, அதுக்கு எவ்வளோ இண்டக்டன்ஸ் வந்து தேவைப்படுதுமா. ஓகே, இதுதான் உங்களுக்கு இந்த நியூமெரிக்கலுக்கான சொல்யூஷன். What is the correct explanation of potential difference, sir? பிரபாகரன் வந்து நீ ரொம்ப பேசிக்காக கேளுடா. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து என்னம்மா? ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன சொல்கிறதுன்னா, கடத்திக்கு இடைப்பட்ட மின்னழுத்தம் அப்படின்னு தமிழில் கிளியராக என்னால் சொல்ல முடியும். ஓகே, அதை இங்கிலீஷில் சொல்லணும்னா ஏ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த எண்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு ராடு இருக்குன்னா அந்த ராடோட கார்னரில் ஜென்ரேட் ஆகக்கூடிய டிஃப்ரென்ஸை தான் நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இதை வந்து தமிழில் வந்து மின் அழுத்தம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த மின்னழுத்த வேறுபாடு. ஓகே, ஸோ உங்களுக்கு இங்கே ப்ராசஸிங்கில் இருக்கிறத விட அந்த கார்னர் ஆஃப் த எலிமெண்ட், ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எந்த கண்டக்டராக இருந்தாலும் அதோட கார்னர், அந்த பொட்டன்ஷியல் பாயிண்ட், எண்டு பாயிண்டில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். அதாவது எப்படி சொல்லலாம்னா, விஏ, இப்போ ஒரு நோடு டிசைன் பண்ணுற அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெசிஸ்டர், ஒரு லோடு போட்டுடுற, இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி அப்படின்னா இந்த விஏ விபி அதில் தான் நீங்கள் மல்டிமீட்டர் டெர்மினலை கனெக்ட் பண்ண போகிறீங்க. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பேட்டரி நீ எடுத்துடுறேன்னா ப்ளஸ் மைனஸ், ஸோ விஏ இஸ் ப்ளஸ் and VB is minus. That is called potential difference in the line. Okay, AB லைனோட potential difference அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த லைனோட டிஃப்ரென்ஸ் வேல்யூவும் இந்த வோல்டேஜ் இருக்குல்ல பேட்டரி, அது ப்ளஸ் வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர், இந்த கம்ப்ளீட் செட்டோட வேல்யூ ரெண்டுமே எப்படி இருக்குமா? ஈக்குவலாக தான் இருக்க போகுது. ஓகேயா, ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு எது நீங்கள் மெஷர் பண்ண முடியுதோ அதை நீங்கள் மெஷர் பண்ணிக்க போகிறீங்க. எனக்கு இது வேணும்னா வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் எடுத்தாகணும், பேட்டரி வேல்யூ தெரிஞ்சாகணும், அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நோடோட பாயிண்ட் வோல்டேஜ், சாரிமா, நோடோட பாயிண்ட் வோல்டேஜ் VA அண்ட் VBயை டேரெக்டாக நீங்கள் மல்டிமீட்டரில் அந்த நோடில் கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த லைனோட ட்ராப் வோல்டேஜ் எவ்வளோங்கிறது தெரிஞ்சு போயிடுமே. ஓகேயா, அப்போ மொத்த லைனோட ட்ராப் வோல்டேஜ் தெரிஞ்சிடும். அப்போ அதில் 2-3 லோடு இருக்கலாம். ட்ராப் வோல்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா லோடை செக் பண்ணணும். அப்போ அதிகமான லோடு இருந்தால் நீங்கள் அதை குறைச்சிக்கலாம். ஸோ இது மாதிரி டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குமா. ஓகே, ஸோ மேபி இன்ஜினியரிங் வந்தீங்கன்னா கற்றுக்கலாம். ஓகே, நிறைய இருக்குது. இன்ஜினியரிங் லேபில் நாங்கள் நிறைய டீச் பண்ணுவோம். ஓகே, அது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் லைவாக எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ் அண்டு லெபார்ட்டரி செக்ஷன்ஸில் தானே ஃபுல்லாகவே நம்ம கற்றுக்குறோம். ஓகே, பட் மெடிசன் போகும்போது கண்டிப்பாக அதெல்லாம் தெரியணும், பட் ரொம்ப டீப்பாக தெரியணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஓகே, அப்புறம் வந்து சார் ஐ எம் கிவின் ஓகே, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரியாக்டன்ஸ் இண்டக்டன்ஸ், எக்ஸுக்கும் எல்லுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறான். இது என்னது சிம்பிளான ஐடியாஸ் தானம்மா. எல்லுங்கிறது என்ன? இண்டக்டன்ஸு, இதுதான் இண்டக்டன்ஸ்.
L. ஓகே, இதுதான் நான் பேசிக்ஸ் நான் ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து நடத்திட்டு இருக்கேனே. ஓகேயா, இதில் ஃபீல்டு கிரியேட் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும், ஃபோர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சொலினாய்டு காயில், டொராய்டல் காயில்லாம் இருக்குது. இது செகண்ட் ஆஃப். ஃபர்ஸ்ட் ஆஃபில் அந்த காயிலில் ஃப்ளோ ஆகும்போது எலக்ட்ரானோட ஸ்பீடு வந்து எனக்கு குறையும். அதனால் எனக்கு அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேரடைஸ் எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்திங்கன்னா ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் காயில் அண்ட் பார் மேக்னெட். இதெல்லாம் நான் பழைய கதை நேற்று கிளாஸில் நான் சொல்லிட்டேன். ஓகேயா, எல்லாமே நீங்கள் பழைய கிளாஸ் கொஞ்சம் பாருங்கள். ஓகேயா, ஸோ இந்த பிடிஎஃப் கிடைக்குமா சார்? சரி, ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு அடுத்த சம் பாருங்கம்மா. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எ காயில் வித் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்கேன்மா. எ காயில் வித் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்கேன். இஸ் 30 ஓம் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸ்எல் வந்து 30 ஓம் அண்ட் இம்பிடன்ஸ் இசட் வந்து 50 ஓம். டேட்டா கரெக்டாக எடுக்கணுமா? இஸ் கனெக்டட் த மெயின் எஃபெக்டிவ் வோல்டேஜ். அப்போ டெக்னிக்கல் வேர்ட் பார்த்தீங்களா, உங்களோட நீங்கள் கொடுக்குறீங்கல்ல இந்த ப்ளக்கில் ஃபேஸ், நியூட்ரல், சிங்கிள் ஃபேஸ், இதுக்கு நிறைய வேர்ட் கொடுக்குறாங்க டெக்னிக்கல் சைடில். ஆர்எம்எஸ் சிஸ்டம், சப்ளை சிஸ்டம், லைன் சிஸ்டம். ஓகே, லைனில் தான் சிங்கிள் லைனு. ஓகே, 3 ஃபேஸ் லைன்லாம் நீங்கள் பிரிப்பீங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்புட் சிஸ்டம், ஒர்க்கிங் சிஸ்டம். ஓகேயா, இது மாதிரி நிறைய டெக்னிக்கல் வேர்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இது வந்து பீக் டு பீக்குங்கிற கம்ப்ளீட் செட் இது எல்லாமே. பட் நீங்கள் ஒரு பீக்கை மட்டும் எடுக்கிறீங்க, பாசிட்டிவ் பீக் மட்டும் எடுக்கிறீங்கன்னா இதை நீங்கள் ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிற வேர்டு கொடுக்கலாம், பீக் அப்படிங்கிற ஒரு வேர்ட் கொடுக்கலாம், மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட் கொடுக்கலாம், மேக்ஸிமம். ஸோ இந்த டெக்னிக்கல் வேர்ட் ஸ்ப்ளிட்டப் கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுட்டானா டேட்டாவை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாமல் எடுக்க முடியும். ஓகேம்மா. and then V கொடுத்துருக்காங்க. V என்ன effective voltage, that means RMS voltage is given, VRMS is equal to 100 volt. ஓகேயா, இவங்க என்ன கேட்டிருக்காங்கம்மா, find the phase difference, phase angle pi கேட்டிருக்காங்க. current and voltage கான phase difference is called phase angle, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து ஹீட், அப்புறம் அந்த பவர் ஜென்ரேட்டட் இந்த காயில் எவ்வளோ பவர், எலக்ட்ரிக்கல் பவர் ஜென்ரேட்டட் கேட்குறாங்க. எலக்ட்ரிக்கல் பவர்னாவே டக்குன்னு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா வரணும், டெஃபினேஷன் VI cos phi தான் வரணும். இது ஃப்ரம் த பிகினிங்லேருந்து நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்போ இங்கே எதுவுமே இல்லைன்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம், RMS அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேயா, ஸோ இதுதான் உங்களுக்கான 2 ஸ்கிப்பு. இது என்ன லோடு முதல்ல அதை கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. என்ன லோடுன்னு எடுத்தால் தான் நீங்கள் எடுக்க முடியும். ஓகேயா, ஸோ அப்போ இங்கே XL கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக L இருக்குது, அண்டு ஓமில் இருக்குது, ஆரில் இருக்குது. ஸோ அப்போ இது RL லோடு. இது RL லோடுக்கு எனக்கு என்ன வேணும், ஃபேஸ் ஆங்கிள் வேணும். அப்போ ஃபேஸ் ஆங்கிள் ஃபார்முலா என்ன, tan pi is equal to, ஃபார்முலா என்னம்மா, tan pi equal to XL by R. அப்போ phi equal to tan inverse of XL by R. ஸோ இதிலேருந்து நீங்கள் ஃபேஸ் ஆங்கிள், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், வோல்டேஜ் பிட்வீன் கரண்ட் அண்டு வோல்டேஜ் அண்ட் கரண்ட், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட், இட் இஸ் கால்டு ஃபேஸ் ஆங்கிள்னு சொல்கிறோம். இந்த பையை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ இது எவ்வளோ வருது அப்படின்னா, ஏன்னா எக்ஸல் இங்கே இருக்குது டேரெக்டாக, ஆர் தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேயா, ஆர் வேல்யூ வந்து கிவனா சம்மில், ஆர் வேல்யூ இஸ் நாட் கிவன். ஆர் வேல்யூ கொடுத்துருக்காங்களா சம்மில், ஆர் வேல்யூ இஸ் நாட் கிவன். ஓகே, நீங்கள் ஆர் கண்டுபிடிச்சாகணும். ஓகே, ஆர் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த சிம்பிள் ஃபார்முலா, ஏன்னா இது என்ன லோடு, RL லோட், RL லோட்லேருந்து நீங்கள் ஆர் கண்டுபிடிக்கலாம். Z ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர், இதிலேருந்து நீங்கள் ஆர் எடுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அப்போ Z ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. ஸோ அப்போ Z ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அப்போ என்ன ஃபைனலாக ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் Z ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர். அப்போ Z இருக்கா சம்மில், இந்த இருக்குது Z. எக்ஸல் இருக்கா, எக்ஸல் இருக்குது. அப்போ கிவனுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணுமா. எக்ஸலும் இருக்குது, இஜெட்டும் இருக்குது. பார்த்தீங்களா, எக்ஸலும் இருக்குது, இஜெட்டும் இருக்குது. நீங்கள் ஆருக்கு வந்து நிறைய ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கலாம். யூ மேபி பிகம் அ டேலண்ட். ஓகே, நீ என்ன ஃபார்முலா வேணாலும் வச்சுக்கோ. இங்கே கிவன் என்ன இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்கிப்பை மாற்ற தெரியணும். சம்மில் உள்ள ஃபார்முலாஸை ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ண தெரியணும். அவன் ஒரு கிவனில் போக நீங்கள் ஒரு ஃபார்முலா எடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது தேர் இஸ் நோ யூஸ். ஓகே, கண்டிப்பாக உனக்கு அந்த எக்ஸாக்டான அக்யூரேசி ஆன்சர் வரவே வராது. ஓகே, ஸோ இப்போ இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ரெண்டுமே கிவனாக இருந்துச்சுன்னா இசட் நீங்கள் இசட்டும் இருக்குது, எக்ஸலும் இருக்குது, ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்து நீங்கள் காமன் ரூட் எடுத்துட்டிங்கன்னா உங்களோட வேல்யூ வந்து 40 ஓம் வருது, 40 ஓம். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபைனலாக எக்ஸல் கொடுத்துருக்காங்க, ஆர் வந்து 40 ஓம். இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 5 கிடச்சிடுது. 5 எவ்வளோ வருதுன்னா 3/4, சேம் 37 டிகிரி வருதுமா.
அண்ட் பவர் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? எலக்ட்ரிக்கல் பவர் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. P is equal to VRMS. VRMS சம்மில் இருக்கா பார்க்குறீங்களா? சம்ம கிவன் பார்த்தீங்களா? VRMS 100 வோல்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ VRMS இருக்குது. அடுத்து IRMS கிடையாது. பட் IRMSக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நீங்கள் பண்ணலாம். I equal to V/R. R இருக்கிற இடத்துல எக்ஸும் போடலாம், இஜெட்டும் போடலாம். பட் இஜெட் தான் நான் இங்கே ப்ராசஸில் இருக்குது. நம்மளுக்கு சம்மில் இஜெட் கிவனாக இருக்குது. ஸோ அதனால் இஜெட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ VRMS டிவைடட் பை இசெட். அந்த IRMS நீங்கள் இந்த மாதிரி மாற்றிடலாம். எனக்கு கிவனுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றணும். அப்போ தானே நான் எல்லாமே மேட்ச் ஆகும். எனக்கு cos 5 வந்து எவ்வளோ உங்களுக்கு வேல்யூ கொடுத்துட்றான். ஓகே, இந்த cos 5 வந்து நீங்கள் 37 டிகிரி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ cos of 37க்கு ரீப்ளேஸ்மெண்ட் உனக்கு எடுக்க தெரியல அப்படின்னா இந்த cos 5க்கு ஃபார்முலா இருக்குது. cos 5 is equal to R divided by EZ. இதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். cos 5 is equal to R by EZ. ஓகே, இதுலேருந்து நான் உங்களுக்கு இம்பிடன்ஸ்க்கான டெஃபினிஷனே சொன்னேன். R divided by cos 5. ஒரு பவர் ஃபேக்டருக்கும் லோடோட ரெசிஸ்டன்ஸ்க்கும் உள்ள ரேஷியோவை தான் நீங்கள் இம்பிடன்ஸ்னு சொல்கிறீங்க. எப்படி வந்து ரியல் பவருக்கும் அப்பேரண்ட் பவருக்குமான ரேஷியோவை நீங்கள் பவர் ஃபேக்டர்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி தான் இம்பிடன்ஸை சொல்லலாம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே cos 5 is equal to R by EZ. ஆரும் இருக்குது, இஜெட்டும் இருக்குது. போட்டிங்கன்னா இது கிடச்சிடும். VRMS இருக்குது, இசெட் இருக்குது. VRMS இன்டூ VRMS ஸ்கொயர்னு வச்சு கூட அந்த வேல்யூவை நீங்கள் ஸ்கொயர் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஃபைனலாக இந்த மூணையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பவர் வந்து 160 வாட்ஸ் கிடைக்குதுமா. பிரபாகரன் கேட்டிருக்கான், வாட் இஸ் ஃபேஸ் அண்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்? ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னால் என்ன, ஃபேஸ்னால் என்ன? ஓகேயா, ஃபேஸ் அப்படின்னா நம்ம வீட்டில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கடா. அதாவது நம்ம வீட்டிலலாம் இபி லைன் கொடுக்கும்போது புது வீடெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது சிங்கிள் ஃபேஸ் போடட்டுமா 3 ஃபேஸ் போடட்டுமான்லாம் கேட்பாங்க. உங்கள் மீட்ரு பாருங்கள், வீட்டில் ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குல்ல, இபி ரீடிங் எடுக்கிறாங்கல்ல, ஒரு பீரோ மாதிரி வச்சுருப்பீங்களா, அந்த பீரோவை போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் வந்து மீட்டர் இருக்கும், எனர்ஜி மீட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அது எனர்ஜி மீட்டர் கிடையாது, வாட் ஹவர் மீட்டர், அதான் அதோட கரெக்ட் நேம். ஓகே, அந்த மீட்ரு பாக்ஸ்க்கு கீழே ஒரு சின்ன டேப் மாதிரி ஒரு க்ளோசர் மாதிரி கொடுத்துருப்பான். எப்படி இருக்குன்னா, உன் ஏசியில் விண்டோ இருக்குல்ல, அதை எடுத்தேன்னா ஃபில்டர் பிளாக் கலரில் ஃபில்டர் இருக்குது. அந்த ஃபில்டர் கம்பல்சரி, அதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 months ஒன்ஸ் அந்த ஃபில்டரை நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த ஏசி பேடை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டிங்கன்னா ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டரை 3 months ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணணும். அப்போ தான் கம்ப்ரஸர் வந்து ஒழுங்காக ஆக்ட் ஆகும். கம்ப்ரஸருக்கான அந்த சரௌண்டிங் டெம்பரேச்சரும் உங்களோட கோர் டெம்பரேச்சரும் ரியாக்ஷன் ப்ராசஸ் ஒழுங்காக நடக்கும். லைஃப் டைம் நல்லாயிருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், இபி பில் அதிகம் வராது. ஓகேயா, ஸோ அதெல்லாம் நீங்கள் மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்கிறோம். அது மாதிரி தான். ஸோ அது மாதிரி நீங்கள் அந்த வாட் ஹவர் மீட்டரில் கீழே பேனல் போர்டு இருக்கும், அதை நீ இப்படி ஓப்பன் பண்ணேன்னா ஒயர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பாரு. ஓகே, 2 ஒயர் இருக்கும், சில இதில் 3 ஒயர் கொடுத்துருப்பாங்க. 3 ஒயர் வரும்போது மீட்டரோட ஷேப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுதான் நம்ம ஃபேஸ்ன்னு சொல்கிறோம், லைன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதெல்லாம் டெக்னிக்கலாக நீங்கள் ட்ரிப்பர் சர்க்யூட்ஸ் இருக்குது, ரிலே சர்க்யூட்ஸ் வந்து மாறி மாறி ஆக்ட் ஆகும்போது எந்த ஃபேஸில் வோல்டேஜ் எனக்கு அதிகம் வருதோ அதை எடுத்துகிட்டு என்னோட லோடு வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் ஆக்ட் ஆகும். அது 3 ஃபேஸோட அட்வான்டேஜ். பட் சிங்கிள் ஃபேஸில் பண்ண முடியாது. உனக்கு வோல்டேஜ் வந்து இன்சஃபிஷியண்ட்டாக வருது, உன்னோட லைனில் வந்து பத்தால அப்படின்னா கண்டிப்பாக லோடுக்கும் அது பத்தாது. அப்போ லோடு என்ன ஆகிடும், அதுக்கான ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் கிடைக்காததுனால லோடு வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும், ட்ரிப்பர் ஆகிடுது. ஸோ அப்புறம் வந்து என்ன ஆகிடுது, திரும்ப மறுபடியும் இட் வில் ரீச் டு த சேம் பொசிஷனுக்கு. அந்த வோல்டேஜ் எப்போ வருதோ அது வரைக்கும் அது வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஓகே, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வோல்டேஜ்க்குரிய வேவ்ஃபார்மையும் கரண்ட்டுக்குரிய வேவ்ஃபார்மையும் சிஆர்ஓவில் நீங்கள் மெஷர் பண்ண போகிறீங்க. அந்த 2 வேவ்ஃபார்முக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஜென்ரேட் ஆகுது கிராஃபில். அந்த ஸ்கேல் ஜென்ரேஷன், அதாவது ஸ்கேல் ஃபேக்டர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக அந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இது 2க்குமான ஒரு டிஃப்ரென்ஸை தான் நம்ம ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதை நீங்கள் எங்கே மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா சிஆர்ஓவில் நீங்கள் லைவாக பார்க்கலாம். ஓகேயா, ஸோ இதுதான் பிரபாகரன் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னால் என்ன மீனிங். ஓகேயா, எஃபெக்டிவ் வோல்டேஜ்னால் வேறு ஒன்றுமே இல்லை. ஆர்எம்எஸ் வோல்டேஜ் இட்ஸ் கால்டு எஃபெக்டிவ். நம்ம வீட்டில் திட்டுறாங்கல்ல, ஏன்டா நீ எஃபெக்டிவாகவே இருக்க மாட்டேன்ற அப்படின்றாங்கல்ல. எஃபெக்டிவ்னா சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட், ஒரு ஆக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் குவான்டிட்டி மேக்ஸ் குவான்டிட்டியை விட எஃபெக்டிவான குவான்டிட்டி எது அப்படின்னா ஆர்எம்எஸ் குவான்டிட்டி. அது ஏன் அப்படின்னா பீக் டு பீக் கண்டக்ஷனில் உள்ள ஒரு ஃபுல் செட்டு போலாரிட்டியை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் அது. அதனால தான் அந்த எஃபெக்டிவ் குவான்டிட்டி அப்படின்னு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லுவாங்க. ஓகேயா, ஏன் கிளாஸில் வந்து எத்தனை பேர் இருக்கு, 20 பேர் என்னமோ சம்திங் காமிக்குது. பிரபாகரன் ஒருத்தன் தான் இருக்கான், அவன் தான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கான், வேறு யாருமே ஒன்றுமே பண்ண மாட்டேன்றீங்க. ஓகே ஃபைன். இப்போ வந்து ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர், இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு போகலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட் இனிமேல் வரக்கூடிய நியூமெரிக்கல்ஸ். ஓகே, ஸோ இனி வர நியூமெரிக்கல்ஸில் கிவன் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபார்மர் பேசிஸ் நியூமெரிக்கல்ஸ்மா. இது வந்து நிறைய டைம் எய்ம்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ்டாகவே வச்சுருந்தான்.
ட்ரான்ஸ்ஃபார்மரில் அடிக்கடி ப்ராப்ளம்ஸ் கேட்டுகிட்டே இருந்தான். ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்டான டிவைஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஆமாம். ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் ரொம்ப ரேர் தான். நீங்கள் யூஸ் பண்ணுறக்கூடிய மொபைல் ஃபோன்லேருந்து ஏசியிலேருந்து டிவியிலேருந்து நிறைய அப்ளிகேஷனில் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஓகே, நீங்கள் ஸ்கூல்ஸில் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. இந்த கார்லாம் உடஞ்சா டக்குன்னு உடனே ஒரு ஸ்டெப்பர் மோட்டர் இருக்கும், அதில் ஒரு ஃபேனை கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு குட்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் கூட அட்டாச் பண்ணி ஒரு சின்ன ட்ரான்ஸ்ஃபார்மர் எவ்வளோ காஸ்ட்டு? வெறும் 100 ரூபா. ஓகேயா, வெறும் 150 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வருது. நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ரேஞ்சை பொறுத்து ட்ரான்ஸ்ஃபார்மர் 230 to 12 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஷாப்புக்கு போனீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் மாதிரி கொடுத்துருப்பான். இங்கிட்ட ஒரு லீட் ஆஃப் வயர் இருக்கும், அவுட்புட்டில் ஒரு லீட் ஆஃப் வயர் இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளக்கில் கனெக்ட் பண்ணும்போது 230 கொடுத்து நீங்கள் எவ்வளோ எடுக்கலாம்? 12 வோல்ட் கொடுக்கலாம். 12 வோல்ட்டுக்கு கேப்பபிள் உள்ள டிவைஸை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கான கரஸ்பாண்டிங் வோல்டேஜ் கொடுக்காம ரொம்ப எக்ஸஸ் வோல்டேஜ் கொடுக்கும்போது அந்த டிவைஸ் என்ன ஆயிடுது? பஸ்ட் ஆகிடும். ஓகே, அதுக்கு தான் அந்த டிவைஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக தேவைப்படுதுமா. ட்ரான்ஸ்ஃபார்மர் பொறுத்தவரை லாஸ்லெஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் எடுத்துட்டிங்கன்னா இன்புட் பவர் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எடுத்தேன். இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் தான் போட போகிறோம். டேரெக்டாக பாரு. இது ஒரு சிம்பிளான நியூமெரிக்கல் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஹேவிங் பிரைமரி டு செகண்டரி டர்ன்ஸ் ரேஷியோன்னு கொடுத்துட்டாங்க 20:1. அப்போ இது ஒரு டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ரேஷியோவை என்பின்னு எடுத்துக்கலாம், செகண்ட் ரேஷியோவை என்எஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ டேட்டாவை கரெக்டாக எடுங்க. என்பி வந்து 20, என்எஸ் வந்து எவ்வளவு 1ன்னு எடுத்துடுறோம். ஓகே, அதுக்கப்புறம் இஸ் இன்புட் வோல்டேஜ். இன்புட் வோல்டேஜ்னா இன்புட் எந்த காயிலில் கனெக்ட் ஆகிடுக்கு? பிரைமரி காயிலில் கனெக்ட் ஆகிடுக்கு. ஸோ விபி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, நான் உங்களுக்கு டயக்ராம்ஸ் கொடுத்துருந்தேன். ஒரு மெக்கானிக்கல் கிராஸ் செக்ஷனல் வியூ, ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் ரெக்டாங்கிள் பீஸ் மாதிரி இருக்கும். அதை கட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட கிராஸ் செக்ஷனல் வியூ தான் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகே, இது இன்புட் பாக்ஸில் கொடுத்துட்றீங்க. இங்கே வந்து உங்களோட லோடு நீங்கள் ப்ராசஸ் பண்ணிடுறீங்க. இந்த ஸ்டெப் டவுன் வோல்டேஜ், ஸ்டெப் அப் வோல்டேஜ் அப்படின்னா இங்கே வித்தவுட் லோடு, நோ லோடு கண்டிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ட்ரான்ஸ்ஃபார்மரில் லேபில் டெஸ்ட் பண்ணும்போது நாங்கள் நோ லோட் கண்டிஷன், ஓகே, ஆன் லோடு கண்டிஷன் அப்படின்லாம் செக் பண்ணுவோம். ஓகே, ஆன் லோட் கண்டிஷனில் 0.5%, அதாவது 25%க்கு எவ்வளோ இருக்குது, 50%க்கு எப்படி இருக்குன்னு அதில் டெஸ்டிங் ப்ராசஸ்லாம் நிறைய இருக்குது. ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஆஃப்கின்சன் டெஸ்டிங் ப்ராசஸ், சிம்பன்ஸ் டெஸ்டிங் ப்ராசஸ் அதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் ஹை ஸ்டடீஸில் டீச் பண்ணுறோம். பட் உங்களுக்கு வந்து சிம்பிளாக வெறும் கன்ஸ்ட்ரக்ஷன் பேசிஸ் தான். ஸோ அதனால் வித்தவுட் லோட் கண்டிஷனில் உங்களுக்கு ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் எப்படி ப்ராசஸ் ஆகுது அதை தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஓகே, ஸோ எனக்கு அதிகமாக வோல்டேஜ் உள்ளது ஸ்டெப் அப்னு, கம்மியாக வோல்டேஜ் உள்ளது டவுன்னு நம்ம ப்ராசஸ் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ எனக்கு வோல்டேஜ் அதிகமாக இருக்கும்போது அதில் கரண்ட் கம்மியாகிடுது. கரண்ட் எனக்கு தட் மீன்ஸ் வோல்டேஜ் கம்மியாகும்போது கரண்ட் எனக்கு அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஒரு டிவைஸில் மட்டும்தான் இந்த மாதிரி வோல்டேஜ் வந்து அதிகமாகும் போது கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது ஆக்சுவலாக. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம நேரடியாக நியூமெரிக்கல் போகலாம். ஸோ இங்கே லெட் அஸ் கன்சிடர் 100% எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி 100%ங்கிறது ரொம்ப பெட்டர் ரிசல்ட். லாஸே ரொம்ப கம்மின்னு அர்த்தம். ட்ரான்ஸ்ஃபார்மரில் யூஸ்வலாக வந்து நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா எடி கரண்ட் லாஸஸ், ஓகே, காப்பர் லாஸஸ். ஏன்னா காப்பர் ஒயர் தான் நீங்கள் வந்து காயிலில் மவுண்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, கரண்ட் த்ரூ த காயில் கண்டினியூஸாக இருக்கும்போது ஹீட் ப்ரொடக்ஷன்ஸ் ஓவர் ஆகி உங்களுக்கு காப்பர் லாஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். எடி கரண்ட் லாஸஸ், ஹிஸ்டரிசிஸ் லாஸஸ் இதெல்லாம் நீங்கள் தேரியில் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ஜென்ரல் லாஸ். பட் மெயினான ஒரு லாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரில் இல்லை, ரொட்டேட்டிங் லாஸ் இதில் கிடையாது. அதனால தான் எஃபிஷியன்சி எப்போவுமே மோட்டார் ஜென்ரேட்டரோட ட்ரான்ஸ்ஃபார்மரில் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட்டாக இருக்கும். ஓகே, சரி, நம்ம டேட்டாவுக்கு வரலாம். ஸோ விபி வந்து 250மா. அடுத்து வந்து இன்புட் வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க. அடுத்து அவுட்புட் கரண்ட், அதாவது ஐஎஸ் கொடுத்துருக்காங்க. ஐஎஸ் வந்து 8 ஆம்பியர். இப்போ டேரெக்டாக என்னென்ன கேட்டிருக்காங்க பாரு, வோல்டேஜ் அக்ராஸ் த செகண்டரி காயில். எல்லாமே ஃபார்முலா தான், டேரக்ட் ஃபார்முலா. விஎஸ் கேட்குறாங்க, ஒரே ஒரு ஃபார்முலா தான் விஎஸ். அந்த டர்ன்ஸ் ரேஷியோ ஃபார்முலா கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. விஎஸ் ஈக்குவல் டு விஎஸ் டிவைடட் பை விபி, அவுட்புட் பை இன்புட், என்எஸ் பை என்பி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஐபி பை ஐஎஸும் போடலாம். பட் அந்த டேட்டா இங்கே இல்லையே, ஐபி இல்லை. ஸோ அதனால் என்எஸ் பை என்பி நீங்கள் போடலாம். அப்போ எனக்கு என்ன வேணும்? விஎஸ் மட்டும் வேணும். ஸோ விபி இன்ட்டு என்எஸ் பை என்பி. என்எஸ் கிவன், என்பி கிவன், விபி கிவன். ஓகே, இதெல்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா என்னோட செகண்டரி வோல்டேஜ் வந்து 12.5 வோல்ட் வந்துடுதுமா. சிம்பிள், முடிஞ்சிச்சு. அப்போ உங்களோட இன்புட் வோல்டேஜ் 250, செகண்டரி வோல்டேஜ் எவ்வளோ வருது? 12.5. அப்போ 250 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுது இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர், ஒரு ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஓகே, ஃபைன். இப்போ வந்து என்ன பண்ணுறோம்? அடுத்து வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கரண்ட் இன் பிரைமரி காயில் கேட்குறாங்க. செகண்ட் ஒன் வந்து ஐபி கேட்குறாங்க. ஸோ ஐபி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சேம் ரேஷியோ யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஐபி பை ஐஎஸ் இஸ் ஈக்குவல் டு என்எஸ் பை என்பி. ஸோ இதில் நீங்கள் ஐபி எடுத்துடலாம். ஐபி ஈக்குவல் டு ஐஎஸ் இன்டூ என்எஸ் டிவைடட் பை என்பி. ஸோ இதில் உங்களுக்கு செகண்டரி கரண்ட் கொடுத்துருக்காங்க. சம்மில் 8 ஆம்பியர் இருக்குது, என்எஸ் என்பியும் இருக்குது. எல்லாம் போட்டிங்கன்னா 0.4 ஆம்பியர். இதெல்லாம் டேரக்ட் சப்ஸ்டியூஷன்மா. லாஸ்ட்டாக வந்து அவுட்புட் பவர் கேட்குறாங்க. அவுட்புட் பவர், அவுட்புட் எந்த காயிலில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா செகண்டரி காயிலில் கனெக்ட் பண்ணுறீங்க. டயக்ராமில் தான் அவுட்புட், இது இன்புட். இன்புட்டை பிரைமரிலையும் அவுட்புட் செகண்டரிலையும் கனெக்ட் பண்ணிடுங்க. அதனால் இங்கே P இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? சிம்பிள் ஃபார்முலா VI. ஸோ அதனால் VS IS ரெண்டுமே கிவனாக இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் அவுட்புட் பவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட்ஸில் கிடைச்சிடும். ஓகேயா? இது ஒரு சிம்பிளான நியூமெரிக்கல். 100 வாட்ஸ் கிடைக்குதுமா.
ஓகே, அடுத்த நியூமெரிக்கல் வாங்க. In a transformer, the number of turns in the primary and secondary coil, okay, respectively, clear-ஆ கொடுத்துட்டாங்க. Primary and secondary turns, NP வந்து 1000, NS வந்து 3000 respectively. If the primary coil, okay, if the primary connected across the source, எவ்வளோ சோர்ஸில் இருக்குது 80 வோல்ட்டில் கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இங்கே போய் நீங்கள் ஆர்எம்எஸ் மேக்ஸிமம் அப்படின்னு நீங்கள் மெஷர் பண்ண வேண்டாம். ஓகே, ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸை பொறுத்தவரை நீங்கள் எப்படி எடுத்துக்க முடியும், பிரைமரி செகண்டரின்னு மட்டும்தான் எடுத்துக்க முடியும். பிரைமரி இஸ் கனெக்டட் அக்ராஸ் 80 வோல்ட்டில் இருக்குமா, பிரைமரி இட் இஸ் கனெக்டட் அக்ராஸ் 80 வோல்ட்டு. ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ், ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஈச் டர்ன் ஆஃப் த செகண்டரி காயில். அப்போ ப்ரைமரி காயிலுக்கு அக்ராஸாக விபி எவ்வளோ எடுத்திருக்காங்க, 80 வோல்ட் எடுத்துட்டாங்க. ஓகேயா, ஸோ இப்போ எனக்கு செகண்டரி டர்ன், ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஈச் டர்ன் ஆஃப் த செகண்டரி காயில். இப்போ இதை நீங்கள் ப்ரைமரி காயில் எடுக்கிறீங்கன்னா, இதை செகண்டரி காயில் எடுக்கிறீங்கன்னா, இந்த செகண்டரி காயில் விஎஸ், இதில் ஈச் டர்ன், ஒரு டர்ன் வைஸ் எவ்வளோ வருது. ஓகே, ஈச் டர்ன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் டோட்டல் டர்னுக்கு கண்டுபிடிச்சா தானே நீங்கள் ஈச் டர்னுக்கு போட முடியும், லாஜிக் எதானே. ஸோ அப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும், டோட்டல் வோல்டேஜ் நீங்கள் கண்டுபிடிங்க. செகண்டரி சைடில் செகண்டரி காயிலுக்கான டோட்டல் வோல்டேஜ் நீங்கள் எடுக்கணும். அப்போ ஃபார்முலா இருக்குது, விஎஸ் பை விபி ஈக்குவல் டு என்எஸ் பை என்பி. ஓகேயா, எனக்கு செகண்டரி காயிலோட டோட்டல் வோல்டேஜ் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஈச் டர்னுக்கு நீங்கள் அந்த டோட்டல் காயில் எவ்வளோ இருக்கோ அதை டிவைட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஒரு சிம்பிளான விஷயம்தான். ஸோ இப்போ விஎஸ் ஈக்குவல் டு விபி இன்ட்டு என்எஸ் பை என்பி. ஸோ இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கே விபி கொடுத்துருக்கான், என்எஸ் என்பியும் இருக்குது. எல்லாமே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட வோல்டேஜ் அக்ராஸ் த செகண்டரி காயில் எவ்வளோ வருதுன்னா 240 வோல்ட் வருதுமா. ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது டோட்டல் செகண்டரி காயிலுக்கான வோல்டேஜ். பட் இவங்க கேட்குறது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதாவது உங்களுக்கு வோல்டேஜ் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஈச் டர்ன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ செகண்டரி விஎஸோட ஈச் டர்ன் அவங்க கேட்குறாங்க. அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஈச் டர்ன், ஒவ்வொரு டர்னுக்கும் அக்ராஸ் ஆனால், அப்போ நீங்கள் எவ்வளோ மொத்த டர்னுக்கான டோட்டல் அக்ராசிங் வோல்டேஜ் 240. ஈச் டர்ன்னா செகண்டரியில் டோட்டல் காயில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த செகண்டரி காயில் 3000 இருக்குது. ஸோ அப்போ அந்த 240 டிவைடட் பை 3000 போட்டிங்கன்னா ஈச் டர்னுக்கு கிடச்சிடும். 24 டிவைடட் பை 300 போட்டிங்கன்னா 0.08 வோல்ட் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஈச் டர்ன். எந்த டர்ன், செகண்டரி டர்ன். ஓகேயா, ஸோ அதை தான் இவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, ஓகேம்மா, ஃபைன். இப்போ வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் நியூமெரிக்கல் கொடுக்குறேன். இது கொஞ்சம் ஸ்டாண்டர்டான நியூமெரிக்கல்ஸ், கொஞ்சம் கிளியராக நீங்கள் பார்க்கணும். ஓகேயா, கொஞ்சம் நிறைய கான்செப்ட்ஸ் உள்ள மாதிரி நான் இந்த சம் போட்டேன். த ப்ரைமரி ஆஃப் எ டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேயா, நியூமெரிக்கல்ஸ் பார்த்தீங்களா, எ ப்ரைமரி ஆஃப் எ டிரான்ஸ்ஃபார்மர் ஹேஸ் 400 டர்ன்ஸ். ஓகே, அப்போ கிவன் முதல்ல நீங்கள் கரெக்டாக எழுதணும். ப்ரைமரினா N1, 1 2னா செகண்டரி. நொட்டேஷன்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ N1 இஸ் 400. அதுக்கு அடுத்து வந்து செகண்டரி கொடுத்துருக்காங்க, N2 is 2000 turns. If the power output from the secondary கொடுத்துருக்காங்க, பவர் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் அவுட்புட் P அவுட் கொடுத்துருக்காங்க. இந்த செகண்டரி கொடுத்துருக்காங்க, செகண்டரினாவே அவுட்புட் தான். அப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 110. பவர் அவுட்புட் ஃப்ரம் த செகண்டரி வந்து 1000. பவர் அவுட்புட் எவ்வளோ மெஷரபிள் இருக்குது அப்படின்னா 12.1 கொடுத்துருக்காங்கம்மா. ஸோ 12.1 வந்து எனக்கு பவர் அவுட்புட் இந்த செகண்டரி கொடுத்துருக்காங்க. 12.1 கிலோ வாட்ஸில் இருக்குமா. ஓகேயா, ஸோ இது வந்து நம்ம வச்சுக்கலாம். இது வந்து வாட்ஸுக்குன்னா 1200 வாட்ஸ்க்கு மாறிடும். ஓகேயா, ஸோ அப்போ பவர் அவுட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து செகண்டரியிலேயே, ஏன்னா அவுட்புட் பவர் வந்து எதில் மெஷர் பண்ணுவீங்க, செகண்டரி. அப்போ இது செகண்டரிக்கான பவர்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ இந்த வோல்டேஜ் என்ன எடுப்பேன், செகண்டரிக்கான வோல்டேஜ் தான் எடுப்பீங்க, V2ன்னு எடுக்கலாம். ஓகே, 2னா செகண்டரி, அது எவ்வளவு 1100 வோல்ட். டேட்டாவை கரெக்டாக எடுக்கணுமா. அதுக்கடுத்து கால்குலேட் ப்ரைமரி வோல்டேஜ். இந்த செட் இருக்கும்போது விபி என்னன்னு கேட்குறாங்க. இது நம்பர் 1. இன்னொரு நியூமெரிக்கல் அதுலேயே செகண்ட் இது, இஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ப்ரைமரி கொடுத்துருக்காங்க, அதாவது ப்ரைமரி காயிலோட ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரியை தான் நீங்கள் 1ன்னு வச்சுருக்கீங்களே, RPன்னு எடுத்துக்கலாம், இல்லை R1ன்னு எடுத்துக்கலாம். நோட்டேஷன் இஸ் வாட் எவர் இட் மேபி. ஸோ 0.2 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து செகண்டரி காயிலோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 ஓம் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, இது என்ன டிரான்ஸ்ஃபார்மர், 4
2000 ஸ்டெப் அப் ஆகுது. டர்ன்ஸ் பார்த்தீங்களா 400 விட 2000 ஹை வேல்யூ. ஓகே, அப்போ உங்களுக்கு இது வந்து N1 is less than N2 டைப் டிரான்ஸ்ஃபார்மரில் உள்ளே வந்துடுது. அப் டைப் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்துடுது. சரி, இவ்வளோ தான் டேட்டா, வேறு டேட்டா இல்லையே, அவ்வளோதான் டேட்டா இருக்குது. ஓகேயா, அப்புறம் எஃபிஷியன்சி எதுவும் கொடுத்துருக்காங்களா? டிரான்ஸ்ஃபார்மர் ஹாஸ் அ எஃபிஷியன்சி 90%. 90 டிவைடட் பை 100 போட்டுக்கோங்க, 0.9 எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, எய்ம் ஆஃப் த நியூமெரிக்கல் என்ன? செகண்டில் கால்குலேட் ஹீட் லாஸ் ப்ரைமரி அண்ட் செகண்டரி காயில். ஓகேயா, லாஸ் அதாவது பவர் லாஸ் தான் உங்களுக்கு ஹீட் லாஸ். ஓகே, நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, ஜூல்ஸ் லா ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங் சிஸ்டமில் P ப்ரொபோஷனல் டு ஹெச்னு ஒரு கான்செப்டே உங்களுக்கு நான் நடத்தினேன், ஃபஸ்ட்டு கிளாஸே நடத்தினேன். ஆக்சுவலாக ஒரு ஃபேன் இருக்கும், அந்த ஃபேன் காயிலில் வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்குது. ஃபஸ்ட்டு மார்னிங் 9 o'clock பார்க்குறீங்க, 11 o'clock பார்க்குறீங்க, 2 o'clock 4 o'clock பார்க்குறீங்க. த ஹீட் இஸ் வேரிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ ஃபேனோட காயிலில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு, the current is proportionality to voltage. So V and I is equal to P. P is proportionality to heat அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஜூல் ரூல் டீச் பண்ணும்போது நான் டீச் பண்ணேன். ஸோ அதே கான்செப்டை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா, ஸோ அதனால் ஹீட் லாஸ் இஸ் ஆல்சோ கால்டு பவர் லாஸாக எடுத்துக்கலாம். பவர் லாஸ் இந்த சிஸ்டம் நம்மளுக்கு கிளியராக தெரியும். பவர் லாஸ் இந்த டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேயா, P is equal to I square into R. ஜென்ரல் பவர் லாஸ்க்கு இந்த ஃபார்முலா தான் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்முலா. ஓகேயா, ஸோ இதை வச்சு நீங்கள் சம்ம முடிச்சிடலாமா? இப்போ ஃபஸ்ட் இது வந்து டேட்டா வந்து நத்திங் இஸ் தேர், ரொம்ப சிம்பிளான ஒரு டேட்டா தான், டேரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். V1 is equal to V2 N1 by N2 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இது டேரெக்டாக வரும் எப்படின்னா V1 by V2 is equal to N1 by N2. ஸோ அதிலிருந்து நீங்கள் V1 கண்டுபிடிச்சிடலாம். இந்த 1 தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ப்ரைமரின்னு நம்ம வச்சுருக்கோம். ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன் யூஸ் பண்ணிக்கோ, 1 நோ 1 2 நோ, இல்லை ப்ரைமரி செகண்டரி வாட் எவர் இட் மேபி. ஓகே, ஸோ அப்போ V1 is equal to V2 into N1 by N2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு N1 N2வும் இருக்குது, V2வும் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எய்ம் முடிஞ்சு. V1 எவ்வளோ வருது அப்படின்னா உங்களோட ப்ரைமரி வோல்டேஜ் VP 220 வோல்ட் வருது, 220 வோல்ட் வந்துடுதுமா. இப்போ செகண்ட் தான் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட், கொஞ்சம் கிளியராக நம்ம போடணும். செகண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, பவர் லாஸ் கேட்டிருக்காங்க. பவர் லாஸ் எதுக்கு கேட்டிருக்காங்கம்மா, ப்ரைமரிக்கும் கேட்குறாங்க. ஓகேயா, பவர் லாஸ் பாருங்கள், ப்ரைமரிக்கும் கேட்குறாங்க, செகண்டரிக்கும் கேட்குறாங்க. ஓகேயா, அப்போ நீங்கள் ஃபார்முலாவை மாற்றுங்க. பவர் லாஸ், PLனா லாஸ், பவர் லாஸ் ப்ரைமரி. ஓகேயா, பவர் லாஸ் செகண்டரி, I ஸ்கொயர் இன்ட்டு ஆர். ஓகேயா, I ஸ்கொயர் இன்ட்டு ஆர். இப்போ நீங்கள் மாற்றணும். ஓகே, பவர் லாஸ் இன் ப்ரைமரி கரண்ட்டை இங்கே போடுங்க, பவர் லாஸ் இன் செகண்டரி கரண்ட்டை போடுங்க. அப்போ இது செகண்டரி ரெசிஸ்டன்ஸ், இது ப்ரைமரி ரெசிஸ்டன்ஸ். நோட்டேஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணாலே கிளியராக டேட்டாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ RP RS என் கையில் இருக்குது, கிவனில் கொடுத்துட்டாங்க. IP IS மட்டும்தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்பர் 1 IP எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், ப்ரைமரி கரண்ட் எனக்கு வேணும். ஓகேயா, ஸோ எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணணுங்கிறது தான் இதில் விஷயமே. கொடுத்துருக்க டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணணும். ஓகேயா, ஸோ அதே மாதிரி நம்பர் 2 என்ன கேட்டிருக்காங்க, எனக்கு IS வேணும், செகண்டரி கரண்ட் எனக்கு கேட்குறாங்க. இப்போ 1 by 1 போடட்டுமா, ஃபஸ்ட்டு IS போடலாமா? ISங்கிறத நீங்கள் 2ன்னு எடுத்திருக்கீங்க, I2 is equal to P out divided by VSன்னு எடுக்கலாமா? நம்ம கையில் தான் ஃபார்முலா இருக்கே, P out is equal to VS into IS. இந்த ஃபார்முலாவிலேருந்து நீங்கள் P out VS எடுத்துடலாம். ஓகேயா, ஸோ இப்போ IS ஈக்குவல் டு, இங்கே IS ஈக்குவல் டு இது டினாமினேட்டரில் வந்துடும், P out டிவைடட் பை VS. ஓகேயா, ஸோ எனக்கு இப்போ இந்த இடத்துட்ட வந்து எனக்கு என்ன வேணும்னா IS வேணும். அவுட்புட் பவர் இருக்கா சம்மில், அவுட்புட் பவர் சம்மில் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் பவர் இஸ் ஈக்குவல் டு 12,100 வாட்ஸ் கிளியராக சம்மில் கொடுத்துட்டாங்க. எனக்கு எது வேணும், VS மட்டும்தான் வேணும். சம்மில் தான் VS கொடுத்துருக்கானே, V2ன்னு நீங்கள் எடுத்திருக்கீங்க, எவ்வளவு 1100 வோல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, 1100 வோல்ட் வந்து கிவன். ஸோ இப்போ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களோட IS கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோனா 11 ஆம்பியர் வந்துடுதுமா. ஸோ அப்போ அந்த 11 ஆம்பியர் எங்கே கொண்டு வந்துடுறீங்க, இந்த இடத்துட்டு வரணும். அதாவது 11 ஸ்கொயர் இன்ட்டு RS, செகண்டரி காயிலோட ரெசிஸ்டன்ஸ் போட்டிங்கன்னா செகண்டரி செட்டில் இருக்கக்கூடிய பவர் லாஸை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிள், முடிஞ்சா? ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஐபியையும் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா ப்ரைமரி செட்டில் இருக்கக்கூடிய பவர் லாஸை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா, அது ஐபி ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக உங்களுக்கு இது வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ வேல்யூன்னு. PLS எவ்வளோ வருது அப்படின்னா 242 வருதுமா வாட்ஸ். ஆன்சர் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேயா, அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் வந்து எல்எஸ் கொடுத்துட்டேன்னா அதுக்கு அடுத்து எல்பி ஆன்சர் வேணும்ல. எல்பி ஆன்சர் வந்து பி ஆஃப் எல்பி ஆன்சர் எவ்வளோ இருக்குன்னா 746.6 வாட்ஸ் வருதுமா. இது வந்து ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஐபி கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு. ஓகே, ஐபி எப்படி ப்ராசஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா இதில் சிம்பிள், ஐபி இஸ் ஈக்குவல் டு இன்புட் பவர் டிவைடட் பை இன்புட் வோல்டேஜ். ஓகே, இதில் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இன்புட் வோல்டேஜ் சம்மில் இருக்கா, விபி கொடுத்துருக்காங்களா, விபி நீங்கள் கண்டுபிடிச்சிடுறீங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டேட்டாவில் நீங்கள் 220 கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ விபி கேல்குலேட்டட். ரிமைனிங் இன்புட் பவர் மட்டும்தான் இருக்கணும். ஆனால் சம்மில் கொடுத்துருக்காங்க எஃபிஷியன்சி, அவுட்புட் பவர் எஃபிஷியன்சி தான் கிவன். ஓகேயா, ஸோ அப்போ எஃபிஷியன்சி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இன்புட் பவர் கொடுக்கலையே. ஓகேயா, ஸோ இன்புட் பவர் வந்து வோல்ட் ஆம்பியர் ரேட்டில் இருக்கணும். ஓகேயா, நம்மளுக்கு அவுட்புட் பவர் தான் வாட்ஸ் ரேட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் ஃபார்முலா இருக்குது, எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர். ஓகேயா, எனக்கு இன்புட் பவர் வேணுமா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க, இது வெளியில் வந்துடும், இது உள்ளே போயிடும். ஸோ அப்போ பி இன் ஈக்குவல் டு பி அவுட் டிவைடட் பை எஃபிஷியன்சி. அவுட்புட் பவர் கொடுத்துட்றாங்களே, சம்மில் வந்து அவுட்புட் பவர் கிவன், இந்த தான் இருக்கே அவுட்புட் பவர். ஸோ எஃபிஷியன்சி 0.9 நினைக்கிறேன், ஏன்னா 90% வந்துச்சு இல்லை. ஸோ 0.9 அது டிவைட் பண்ணிங்கன்னா இன்புட் பவர், விபி கேல்குலேட்டட், ரெண்டையும் போட்டிங்கன்னா ஐபி கிடச்சிரும். இந்த ஐபி ஸ்கொயர் இன்டூ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ப்ரைமரி காயிலை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பவர் லாஸ் இந்த ப்ரைமரி, இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். லாஸ்ட் சம் பாருங்க. ஓகே, பீனிஷ் வந்து சார் வி யூஸ் லைக் திஸ் ஃபார்முலா ஃபார் ஆல் தி ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஆல் ட்ரான்ஸ்ஃபார்மர் கொஷின்ஸ். ஃபார்முலாஸ்லாம் ரொம்ப கிடையாதுமா, நீங்கள் ஒன்று எனக்கு லாஸ்ட்டு தேரி கிளாஸ் கொஞ்சம் பாருங்கள், நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். ஓகே, சிம்பிளாக ட்ரான்ஸ்ஃபார்மர் டர்ன்ஸ் ரேஷியோ, ஃபண்டமெண்டல் எலக்ட்ரிக்கல் பவர் ஃபார்முலா, பிகாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் இஸ் த பெஸ்ட் டைப் ஆஃப் எலக்ட்ரிக்கல் டிவைஸ். அது பேஸ் ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே போதுமா, அதை தான் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த கிவனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அதனால் நீங்கள் பை ஹார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கெட் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேயா, பட் நான் உங்களுக்கு டஃப்பான சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணால் நீங்கள் ஈஸி சம்ஸ் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நான் ஒரு 2-3 ஈஸி சம்ஸ், ஒரு சில டஃப்பான சம்ஸ் எல்லாம் எடுப்பேன். ஓகே, பட் இவ்வளோ லென்த்தி வந்து டைம் பேசிஸ் கொஸ்டின்ஸ் நம்மளது நீட்டு இவ்வளோ பெருசு வர முடியாது. இதில் ஏதாவது ஒரு பார்ட் டைம் எவ்வளோ, அந்த 2 minutes 1 minute போடுற மாதிரி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம் ரொம்ப சிம்பிளான ஒரு சம். கால்குலேட் கரண்ட் drawn by the primary of a transformer. Okay, so primary of the transformer கொடுத்துருக்காங்க. அண்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அம்மா, 200 volt to 20 volt வரைக்கும் போகுது. ஆப்ரேட்டிங் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அசியூம் எஃபிஷியன்சி ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து 80% வந்து கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ டேட்டா பாருங்கள். ஃபஸ்ட்டு R2 செகண்டரி ரெசிஸ்டன்ஸில் போகுது. ஓகே, எவ்வளோ இருக்குன்னா 20 ohm இருக்குது. ஸோ V2 வந்து 20 volt அவுட்புட் வோல்டேஜ், அதாவது செகண்டரி வோல்டேஜ். இன்புட் வோல்டேஜ் வந்து 200 volt, எஃபிஷியன்சி வந்து 80%. ஸோ டிவைட் பை 100 போட்டேன்னா 0.8 வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைனலாக எய்ம் என்ன, கால்குலேட் கரண்ட் ஐ கேட்குறாங்க. ஓகே, எந்த சைடில், ப்ரைமரி ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஐபி கேட்குறாங்க, அதாவது I1 கேட்குறாங்க. சிம்பிளான ஃபார்முலா I1, ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது உங்கள் கையில். ஸோ உங்களுக்கு ஃபார்முலா I1 வேணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், எஃபிஷியன்சி வேறு ப்ராசஸிங்கில் இருக்குது. அப்போ எஃபிஷியன்சி வச்சு தான் நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். மெயின் டேட்டாவே எஃபிஷியன்சி தான். ஏன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரோட குவாலிட்டி லெவலில் எது இண்டிகேட் பண்ணுதுன்னா எஃபிஷியன்சி. அந்த டேட்டாவெல்லாம் விட்டுட்டு போட முடியாது நம்ம. அதெல்லாம் நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா அந்த ஆன்சர் வந்து ப்ரிசிஷன் ஆன்சர், அதுக்கு கண்டிப்பாக அந்த ஆன்சர் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க, மார்க்ஸ் வராது அது என்ட்ரன்ஸில். ஸோ அக்யூரசி ஆன்சர்ஸ்க்கு தான் வேணும். எல்லா டேட்டாவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும், சம்மில் கொடுத்த எல்லா டேட்டாவும். எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர். இங்கே விஎஸ் விபி அந்த மாதிரி ப்ராசஸிங்கில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் அவுட்புட் பவரை விஎஸ், அதாவது V2 I2ன்னு எடுத்துக்கிறீங்க. இன்புட் பவர் ப்ரைமரி 1ன்னு எடுத்துக்கிறீங்க. ஸோ அப்போ V1 I1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ். இதிலேருந்து நீங்கள் I1 நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்க. எல்லா டேட்டாவும் இருக்கான்னு செக் பண்ணு. ஸோ இதில் என்னென்ன டேட்டா இருக்குன்னு பாரு. I1 வேணும் எனக்கு. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா இப்படி எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. I1 அப்படி வெளியில் எடுத்துட்டேன்னா V2 I2 டிவைடட் பை V1 இன்டூ எஃபிஷியன்சி. இதான் உன்னோட ஆன்சர். ஓகே, V2 இருக்கா, இருக்குது. I2 இருக்கா,
I2 it's not given, பார்த்துக்கலாம் விடு. ஓகே, ரவுண்ட் பண்ணிக்கோ. V1 இருக்கா, இருக்கு. எஃபிஷியன்சி இருக்கா, அப்போ எது இருந்தால் எனக்கு சம் முடிஞ்சு, I2 இருந்தால் முடிஞ்சிச்சு சம். சிம்பிள் ஃபார்முலா I ஈக்குவல் டு V பை ஆர். ஸோ அப்போ I2 ஈக்குவல் டு V2 டிவைடட் பை R2. அப்போ V2 இருக்கா, உனக்கு கிவன் இங்கே கொடுத்துருக்கானே V2 எவ்வளவு 20 கொடுத்துருக்கான். 20 டிவைடட் பை R2 கொடுத்துருக்கான் 20 எவ்வளவு 1 ஆம்பியர். ஸோ அப்போ நான் யூஸ் பண்ண எல்லா டேட்டாவும் வந்துருச்சு பாரு, சம்மில் கொடுத்துருக்கேன் அத்தனை டேட்டாவும் நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அது மாதிரி தான் உங்களோட ஃபார்முலாஸை நீங்கள் மாடிஃபை பண்ணணும். அதுதான் வே ஆஃப் ப்ராக்டிஸ். ஓகேயா? ஸோ அப்போ எனக்கு கரண்ட் 2 கிடச்சிடும், இதுவும் கிடச்சிடும். அப்போ எல்லாமே போட்டேன்னா கரண்ட் 1 ப்ரைமரி கரண்ட் கிடச்சிடும். ஐபி இஸ் ஈக்குவல் டு I1 ஈக்குவல் டு 0.125 ஆம்பியர் கிடைக்குதுமா. Can we increase the receiving current from the primary coil, increasing the turns? அதாவது பிரபாகரன் ஏதோ கேட்க வரான். என்னென்னா ஜஸ்ட் எனக்கு நேற்று நடத்துனது தான். ப்ரைமரி காயிலோட கரண்ட்டை நீ இன்க்ரீஸ் பண்ணுற அப்படின்னா, இங்கே ப்ரைமரி காயில் இருக்குது. the current through the primary coil வந்து IP is increased அப்படின்னா இதுக்கு அக்ராஸாக வந்து ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. நான் உங்களுக்கு கேலோனோமீட்டரே இந்த கான்செப்டெல்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக இந்த ஃபீல்டு க்ரியேட் ஆகி ஃபீல்டுலேருந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்காது. ஹையாக இருந்தால் அதை டார்க்குன்னு நீங்கள் சொல்லிடலாம். பட் இங்கே லோ ஃபோர்ஸ் தான், அந்த ஃப்ளக்ஸ் தான் இந்த அயன் கோரில் ப்ராசஸிங்கில் இருக்கும். இங்கே செகண்டரி காயிலோட டர்ன்ஸ் தான் அதை டிசைட் பண்ணுது. நீங்கள் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நீங்கள் அதிகமாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ரிசீவ்டு ஃப்ளக்ஸ் இந்த செகண்டரி ஹையாக ரிசீவ் ஆகும். அந்த ஃப்ளக்ஸ் தான் உங்களுக்கு நோ லோட் கண்டிஷனில் அங்கே ஹை வோல்டேஜாக உங்களுக்கு கிடைக்கிது அந்த டெர்மினலுக்கு அக்ராஸாக. இங்கே ஃப்ளக்ஸ் கம்மியானாலோ, நீங்கள் கொடுக்குற ஃப்ளக்ஸ் கம்மியானாலோ இங்கே ஐபி கரண்ட் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த செகண்டரி காயில் குறைஞ்சிருச்சு அப்படின்னா ரிசீவ்டு ஃப்ளக்ஸும் குறைஞ்சிடும். அப்போ உங்களோட அவுட்புட் டெர்மினலுக்கு அக்ராஸாக நீங்கள் வோல்டேஜ் கம்மியாக தான் எடுப்பீங்க. அதை தான் நீங்கள் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேயா? லாஸ்ட் நியூமெரிக்கல் பாருங்கள். ஒரு ஜென்ரேட்டர் நியூமெரிக்கல் நான் கொடுத்துருக்கேன். ஜென்ரேட்டர் நியூமெரிக்கல் பொறுத்தவரை நத்திங் இஸ் தேர். ஃபண்டமெண்டல் ஆஃப் மேக்னட்டிசம் தான், வேறு ஒன்றும் இல்லை. டு கட்ஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் EMF இஸ் இன்டியூஸ்டு. 0 டிகிரியில் இருக்கும்போது ஃப்ளக்ஸ் ப்ராசஸிங் வந்து நான் தான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு கேண்டில் இப்படி இருக்குது, ஹரிசாண்டலாக ஒரு பிளேட் வைக்கிறீங்க, இங்கே உங்களுக்கு வெளிச்சம் அதிகம் கிடைக்குது. அதே பிளேட் 90 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு அந்த வெளிச்சம் குறையுது. அப்போ ரிசீவ்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ரேட் இந்த அவுட்புட் டெர்மினல், ஓகே, செகண்ட் ஃபீல்டு மேக்னெட்டுக்கு எனக்கு குறையும். ஸோ அதனால தான் நீங்கள் காஸ் தீட்டாவை ப்ரிஃபர் பண்ணுறீங்க. ஏன்னா காஸ் தீட்டாவில் 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். 90 டிகிரி போகும்போது மினிமம் ஆகிடுது. ஓகே, அதாவது π/2 போடும்போது உங்களுக்கு மினிமம் ஆகிடுது. நீங்கள் சைன் எடுத்திங்கன்னா உங்களோட ஃபங்க்ஷனும் உங்களோட ப்ராக்டிக்கல் ப்ராசஸும் மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம வந்து காஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை எடுக்கிறோம். ஓகே, அதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ மேக்னட்டிசம் பார்த்தீங்கன்னா சைன்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது அங்கங்கே ஏன் யூஸ் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஏசி ஜென்ரேட்டர் இஸ் ஆல்சோ கால்டு சிங்க்ரோனஸ் ஜென்ரேட்டர், ஆல்டர்னேட்டர். அந்த கெப்பாசிட்டியை வச்சு ஜென்ரேட்டருக்கு டிஃப்ரெண்ட் நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த கெப்பாசிட்டி ஆஃப் த ஜென்ரேட்டர் வந்து நீங்கள் நார்மல் சைஸ், ஓகே, நார்மல் கெப்பாசிட்டி ஜென்ரேட்டர் தான் நீங்கள் ஏசி ஜென்ரேட்டர்னு சொல்லுவீங்க. ஓகே, பிளான்ட்டில் யூஸ் பண்ணுறதெல்லாம் சிங்க்ரோனஸ் ஜென்ரேட்டர். அதே மாதிரி ஹை பவர் பிளான்ட்டில் யூஸ் பண்ணுறதுலாம் ஆல்டர்னேட்டர். அதுக்கப்புறம் டர்போ ஆல்டர்னேட்டர்லாம் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் பேஸ் ஜஸ்ட் சிம்பிள் ஏசி ஜென்ரேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் அ காயில். ஓகே, அந்த காயில் கொடுத்துட்றீங்க. ஃபீல்டு மேக்னெட் இருக்குது, ஆர்மச்சூர் இருக்குது. ஆர்மச்சூர் டு கட்ஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் EMF இஸ் இன்டியூஸ்டு. அது கார்பன் ப்ரஷ் வழியாக நீங்கள் கலெக்ட் பண்ணிடுறீங்க. அதுக்கு ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துடுறீங்க. அதை என்ன ஃபேரடைஸ் ரூல் வழியாக நீங்கள் அந்த EMF-ஐ கால்குலேட் பண்ணுறீங்க. அதாவது டு கட்ஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் EMF இஸ் இன்டியூஸ்டு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் மேத்தமெட்டிக்கலாக கால்குலேட் பண்ணுறீங்க. பையை எடுத்துட்டு அந்த EMF இஸ் இன்டியூஸ்டுனா யார் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறா? ஃபேரடைஸ் தான் ஃப்ளக்ஸில் EMF-க்கான லிங்க்கை கொடுக்குறாரு. அதனால தான் அவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேக்னட்டிசம் ஃபீல்டோட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சயின்டிஸ்ட் அவர் தான். ஏன்னா அவர் தான் எலக்ட்ரிசிட்டி பார்ட்லேருந்து மேக்னட்டிசம் ஃபீல்டே வெளியில் கொண்டு வராரு செப்பரேட்டாக. ஓகே, ஸோ E இஸ் ஈக்குவல் டு -dπ/dt போட்டு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உங்களுக்கான EMF எவ்வளோ வருதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கிறீங்க. அதில் வந்து உங்களுக்கு ωt எக்ஸ் ஆக்சஸோட வேல்யூ இருக்க போது ஆங்கிளை சப்ஸ்டியூட் பண்ணும்போது EMF மேக்ஸிமமாக இருக்கா மினிமமாக இருக்கா நீங்கள் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் நான் லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு தேரியில் டீச் பண்ணேன். ஓகே, இப்போ டேரெக்டாக ப்ராப்ளம் பாருங்கள். டேட்டா தெரிஞ்சால் போதும். ஜென்ரேட்டர்லாம் ரொம்ப சிம்பிள். பட் ஜென்ரேட்டர் நியூமெரிக்கல்ஸை விட டிரான்ஸ்ஃபார்மர் நியூமெரிக்கல் தான் என்ட்ரன்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேயா, இதில் டேரெக்டாக டர்ன்ஸ் கொடுத்துட்டாங்க. n = 100 டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஏரியா கொடுத்துருக்காங்க. டேரெக்டாகவே 3 மீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. இது மீட்டர் ஸ்கொயர்மா. rotating at a constant angular speed radian per second. okay, நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கூட தேவையில்லை. radian per second is equivalent to unit of omega. okay, ஸோ அப்போ ஒமேகா அதோட யூனிட் தான் SI பேஸ் வந்து radian per second. okay, அப்போ 60 radian per second.
யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிவன் பி கிவன் ஓகே 0.04 டெஸ்லா ஓகே. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் மேக்னட்டிசமில் நம்ம கிளியராக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காயில் வந்து எவ்வளவு 500 ஓம். ஸோ இந்த டேட்டா வச்சு நம்ம சம் போட போகிறோம் அவ்வளோதான். இவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட் ஒன் மேக்ஸிமம் கரண்ட் கேட்டிருக்காங்க, அடுத்து வந்து பவர் மேக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ட் ஃபார்முலா இது நீங்கள் அந்த டெரிவேஷன் லாஸ்ட் கிளாஸ் நான் நடத்தினேன் அதை பாருங்கள். Imax is equal to Vmax டிவைடட் பை ஆர் எடுத்துக்கலாம். இங்கே மேக்ஸ்னால் இங்கே மேக்ஸ் வரப்போகுது, ஆர்எம்எஸ்னால் ஆர்எம்எஸ் வரப்போகுது. ஸோ அப்போ நீங்கள் Vmax எவ்வளவு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, V மேக்ஸிமம் வோல்டேஜ் இன் த சிஸ்டம். நீங்கள் ஜென்ரேட்டர் கேஸ்க்கு மேக்ஸிமம் வோல்டேஜ் Emaxன்னு நான் எழுதியிருப்பேன். ஈனாலும் வினாலும் ஒன்று தான். ஸோ இதுக்கு ஃபார்முலா இருக்குது, Vmax ஈக்குவல் டு NBA ஒமேகா அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது ஓகே. ஸோ NBA ஒமேகா இஸ் ஈக்குவலண்ட் ஆஃப் Emax ஆர் Vmax. என்னங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஏங்கிறது ஏரியா அண்ட் ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஸ்பீட் கொடுத்துட்றாங்க. இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது பாருங்கள். N இருக்குது, B இருக்குது, ஒமேகா இருக்குது, A இருக்குது, மல்டிப்ளை பண்ணால் Vmax R இருக்குது. எல்லாத்தையும் போட்டிங்கன்னா கரண்ட் உங்களுக்கு 1.4 ஆம்பியர் அவ்வளோதான். அடுத்து Pmax ஈக்குவல் டு V இன்ட்டு I ஓகே. ஸோ இப்போ Pmax கேட்டிருக்காங்களா ஓகே. என்ன கேட்டிருக்காங்க அவங்க, மேக்ஸிமம் பவர் டிசிபேட்டட் இன் த காயில் ஓகே. மேக்ஸிமம் பவர் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் Vmax Imax எடுத்துக்கோங்க. ஸோ Vmax தான் நீங்கள் கேல்குலேட் பண்ணிடுறீங்க, இந்த வேல்யூ இங்கே வந்துடும். Imax மட்டும் வேணும், Imax தான் இங்கே கேல்குலேட் பண்ணிட்டீங்களே 1.4 அது இங்கே வந்துடும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க, இந்த Vmaxையும் Imaxையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட பவர் மேக்ஸ் கிடச்சிடும்மா அவ்வளோதான் ஓகே. இப்போ VRMS IRMS எடுத்திங்கன்னா VRMS ஈக்குவல் டு VM by √2. அப்போ VM இஸ் ஈக்குவல் டு VRMS இன்ட்டு √2 பண்ணிக்கலாம். பட் இங்கே டேரெக்டாக தானே இருக்குது. ஸோ உங்களுக்கு டேரெக்டாக கேல்குலேட்டட் வேல்யூ தான். ஸோ அது ரெண்டையும் நீங்கள் ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணிங்கனாவே மேக்ஸிமம் பவர் கிடச்சிடுது ஓகே. இதான் உங்களோட ஜென்ரேட்டர் செட்டில் அவுட்புட் பாயிண்டில் லோடில் மெஷர் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் பவரோட மேக்ஸிமம் வேல்யூ இதான் ஓகே. ஸோ இதோட உங்களுக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பாயிண்ட் ஆல்டர்னேட்டிங் சாப்டர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இது வந்து நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், ஹவு டு ப்ராக்டிஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இந்த லெசனை பொறுத்த வரையும் ஃபார்முலா செட் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது ஓகே. பை ஹார்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த லெசன் கண்டிப்பாக ஷுவராக உங்களால் ரீகால் பண்ண முடியாது. ஏன்னா எங்கே ப்ளஸ் வருது எங்கே மைனஸ் வருது, எக்ஸ்எல் எக்ஸ்எஸ்சி எல்லாமே ஸ்லைட் மாடிஃபிகேஷன்ஸ் தான் இருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், லாஸ்ட் கிளாஸ் நடத்தின தியரி இந்த கிளாஸில் ஒர்க் அவுட் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிவிட்டு ஸோ யூ ஜஸ்ட் மேக் ஒன் நோட்ஸ். அந்த நோட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு டேபிள் ஃபார்மேட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக. ஏன்னா இதில் சிஸ்டம் பொறுத்த வரையும் மேத்தமெட்டிக்கல் சிஸ்டம்ஸ் எடுத்துட்டிங்கன்னா RLCன்னு 3 வரும், RL RC RLCன்னு மொத்தம் 6 பார்ட் வந்துடுது. ஸோ அது எல்லாத்தையும் யூ ஜஸ்ட் மேக் அ டேபிள் ஃபார்மேட். நான் அதனால தான் உங்களுக்கு டாப்பிக்லாம் கிளியராக பிரித்து கொடுக்குறேன். SLSல 3 காலம் வருது, அதுக்கப்புறம் CLSல DCLS போட்டுக்கோங்க, டபுள் கம்பைன் சிஸ்டம் பாருங்கள், அதில் வந்து 2 காலம் கொடுங்க. ட்ரிபிள் கம்பைன் சிஸ்டமில் ஒன்று தான் பார்க்க போகிறீங்க ஓகே. இந்த மாதிரி காலம் பேசிஸாக நீங்கள் என்ன பண்ணணும், அந்த அனாலிசிஸ் டயக்ராம்ஸ் அதாவது சர்க்யூட் டயக்ராம், ஃபேஸர் டயக்ராம், அதோட வேவ் ஃபார்ம்ஸ் இதெல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஓகே. நீங்கள் டயக்ராமை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஃபார்முலாஸை நீங்கள் பை ஹார்ட் பண்ண தேவையில்லை. சிம்பிளாக டயக்ராம்ஸ் எப்போவுமே நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் ஓகே. ஸோ அதனால் டயக்ராமை கான்செப்டாக வச்சு அதிலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபார்முலாவோட செட்டை நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரையும் அதுக்கான செட் ஈக்குவேஷன்ஸ் பேஸ் ஈக்குவேஷன்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா இட்ஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் ஓகே. ஸோ இந்த மாதிரி பேக்கப் ஃபார்முலாஸ் இல்லாமல் நம்ம சால்வ் பண்ண முடியாது ஓகே. அந்த பேக்கப் ஃபார்முலா எடுத்துகிட்டு சம்மில் இருக்கக்கூடிய கிவன் என்ன டைப்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். RLஆ RCஆ வெறும் சியா வெறும் எல்லா SI யூனிட்ஸை வச்சோ இல்லை அவங்க கொடுத்துருக்க டேட்டாஸ் வச்சு நீங்கள் முதல்ல நியூமெரிக்கலில் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும். அது என்ன டைப் ஆஃப் மாடல் அப்படிங்கிறத ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா அந்த கரஸ்பாண்டிங் காலம்ஸ்க்குரிய ஐடியாஸ் அண்ட் ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது no need to get confused to mix all the formulas. அதுதான் ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை இந்த AC சாப்டரை பொறுத்த வரையும் ஓகே. அது ஒரு ப்ராப்ளம். அண்ட் ப்ராப்ளம் நம்பர் 2, இதில் சப்ஸ்டியூஷனல் ஃபார்முலாஸ் நிறையா வர்றதுனால ஸ்கொயர் எடுக்கிறது ரூட் எடுக்கிறது இதெல்லாம் ஒரு பெரிய டிஃபிகல்ட்டிஸாக ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க ஓகே. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து சின்ன சின்ன இஷ்யூஸ் அதெல்லாம் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ஒன்லி திங், இப்போ பயோவில் போய் நீங்கள் அவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ண போகிறதும் கிடையாது, கெமிஸ்ட்ரியில் அவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ண போகிறதும் இல்லை, ஃபிசிக்ஸில் நீங்கள் அந்த மாதிரி நியூமெரிக்கல்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா ஒன்லி திங் யூ ட்ரை டு லேர்ன் ஷார்ட்கட்ஸ். மேத்தமெட்டிக்கல் ஷார்ட்கட் ப்ராசஸ்லாம் நிறைய உங்களுக்கு யூடியூப்பில் போட்டிருக்காங்க ஓகே. எப்படி ஜஸ்ட் லைக் அப்படி ரிவர்ஸ் 7 டைப் மெத்தடாலஜியில் நீங்கள் அப்படி கிராஸ் லைன் போட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் மல்டிப்ளேஷன் ப்ராசஸ், டிவிஷன் ப்ராசஸ், 10 பவர் வேல்யூ, ரூட் எடுக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே சிம்பிள் மெத்தடாலஜி இருக்குது மேக்ஸில். அதை கற்றுட்டிங்கன்னாவே நீங்கள் ஃபாஸ்ட்டாக உங்களோட கேல்குலேஷன் ஒர்க் வித்தவுட் மிஸ்டேக் பண்ணாமல் நீங்கள் பண்ண முடியும். ஒரு சம்மில் மார்க் போகுதுன்னா அது டெக்னிக்கலாக போனால் இட் மே பி ஃபைன்,
சும்மா டிவிஷன் போடுறதுலையும் மல்டிப்ளை பண்ணுறதுலையும் அந்த சம்மை நீங்கள் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு மிஸ்டேக் பண்ணி உங்களோட பேட் லக் அது ஆப்ஷனில் இருந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு நம்ம அதை டிக் பண்ணிவிடுவோம். ஓகே, அதுதான் ஃபிசிக்ஸில் ஒரு ட்ராபேக். மேபி ஆன்சர் வரலைன்னா கூட, அது ஆப்ஷனில் இல்லைன்னா கூட நீங்கள் ஏதாவது செக் பண்ணுவீங்க, திரும்ப அந்த ஆன்சர் கரெக்டாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் பை பேட் லக் நம்ம என்ன பண்ணாலும் நம்ம பார்ப்போம், எல்லா கொஷினும் படிச்சுட்டு போவோம் போர்டு எக்ஸாம்ஸ்க்கு, ஒன்றே விட்டுட்டு போவோம். அந்த ஒன்று தான் மெயின் எக்ஸாம், மெயின் கம்பல்சரி கொஷினில் வந்து உட்காரும். ஏன்னா லக் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கும். யூஸ்வலாக எக்ஸாம்ஸ்க்கும் நம்மளுக்கும் செட்டே ஆகாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம வந்து லக்கை வந்து ஃபுல்லாகவே டிபெண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் இது வந்து உன்னோட கெரியர், உன்னோட லைஃப். ஸோ அதில் வந்து உன்னோட ஹார்ட் ஒர்க்கை தான் நீ டிபெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில், பட் இன்னும் ப்ராப்பர் டேரக்ஷனில் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இந்த லெசன்ஸில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம எந்த லெசன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் பார்ட் இப்போ எலக்ட்ரிசிட்டிலே நம்ம போயிட்டுருக்கோம், கொஞ்சம் மேக்னட்டிசமும் போகலாம். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி சிஸ்டமும் மேக்னெட்டிக் சிஸ்டமும் ஈக்குவல் வெயிட்டேஜ் உள்ள லெசன்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதனால் கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படி கொஞ்சம் மேக்னட்டிசம் உள்ளே போகலாம். ஓகே, இப்போ எலக்ட்ரிசிட்டியில் மொத்தம் 3 யூனிட் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஆல்டர்னேட்டிங் கரண்ட், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, இப்போ 2 யூனிட் முடிஞ்சிருச்சு. மேக்னட்டிசம்லேயும் ஒரு 2 யூனிட் முடிச்சுட்டு அப்புறம் எலக்ட்ரிசிட்டியில் உள்ள ரிமைனிங் 1 யூனிட்டையும் மேக்னட்டிசமில் உள்ள ஒரு யூனிட்டையும் நான் முடிச்சிடுறேன். ஓகே, ஸோ அப்போ இந்த மேக்னெட்டிக் சிஸ்டம், எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம் இது முடிஞ்சாலே நம்மளுக்கு 12th வால்யூம் 1 டெக்ஸ்ட் புக் ஃபுல்லாக முடிஞ்சிட்ட மாதிரி. ஓகே, ஸோ இதில் தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் மார்க் வருது. ஃபஸ்ட் எடுத்தோன்னே மேக்ஸிமம் கொஷினை கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் நம்ம ரிமைனிங் பார்ட்டை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஏன்னா வி ஹாவ் அ லெஸ் டைம் டு கம்ப்ளீட் த போர்ஷன். ஸோ அதனால் வெயிட்டேஜ் தான் நான் கவர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு கிடைக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் யூ ட்ரை டு சால்வ் மோர் நம்பர் ஆஃப் நியூமரிக்கல். ஓகேம்மா, ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு செக்ஷன் ஓவர்மா.